ஓகே, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்களா இருந்தால் நீரிண்ட ரசாயன பரமாணுகள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் கிளாஸில் நான் கடினத்தன்மைனா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா கடினத்தன்மையோட மிச்ச விஷயங்கள் பார்க்க இருக்கு. தற்காலிக கடினத்தன்மைனா என்ன, நிரந்தர கடினத்தன்மைனா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க இருக்கு. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கடினத்தன்மைன்றது புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? கடினத்தன்மைன்றது என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. கடினத்தன்மை என்பது சரிதானே, ஓரளவு கனவுளவு கொண்ட நீரில் உள்ள கல்சியம் மெக்னீசியம் அயன்களோட செறிவு. கல்சியம் மெக்னீசியம் அயன்களோட செறிவு, அதாவது Ca2+ Mg2+ அயன்களோட செறிவு தான் எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டீங்களா இருந்தா கடினத்தன்மை என்ன அழைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், கடினத்தன்மையோட மறுபெயர் நான் சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு வன்மைன்னு சொல்லி கொடுத்தேன். சரியா? இப்ப மெயினா கடினத்தன்மையை உருவாக்குறது, ஒரு நீர்ல கடினத்தன்மையை உருவாக்குற அயன்கள் என்னன்னு கேட்டா Ca2+ Mg2+ அயன்கள் தான். அதே மாதிரி இதைவிட இரும்பு, மெங்கனீசு, துரித்தியம், நாகம் போன்றவையும் நீரில் கடினத்தன்மையை ஏற்படுத்தும். அப்ப இதெல்லாமே ஏனையவை. ஓகேயா? ஏனைய அயன்கள் நீரில், ஏனைய ஓகே, ஏனைய அயன்கள். ஓகே, கவனிச்சுக்கோங்க. ஏனைய அயன்கள் பாத்தீங்களா இருந்தா இரும்பு, மெங்கனீசு, துரித்தியம், நாகம் போன்ற ஏனைய அயன்கள் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கடினத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப கடினத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய பிரதான அயன்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா கல்சியம், மெக்னீசியம். அடுத்தது, நீரின் வன்மைக்கு காரணமான பிரதான அயன்கள் நீருக்கு சேர்க்கப்படுவது வானிலையால் அழிதலின் போதாகும். உனக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன், இந்த பாறைகள் வானிலையால் அழியறதுனால தான் மண் உருவாகுது. விளங்குதா? அப்ப அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த பாறைகள் எந்த தன்மையை கொண்டு இருக்கும், உதாரணத்துக்கு சுண்ணாம்பு, டொலமைட், ஓகே, டொலமைட் மற்றும் ஜிப்சம், இந்த மாதிரி அயன்களை நாங்க அந்த குறிப்பிட்ட ஆஹ், மண் கொண்டிருந்து, பாறைகள் கொண்டிருந்து, அந்த பாறைகள் மூலமாக அந்த அயன்கள் நீருக்கு சேர்க்கப்படும் போது அந்த நீர் வன்மைத்தன்மை அடையும். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன் லாஸ்ட் கிளாஸே, தரை மேல் நீரிலும் பார்க்க தரை கீழ் நீர் என்பது வன்மையானது. இது உங்களுக்கே தெரியும் தானே, தரை மேல் நீரிலும் பார்க்க, மேற்பரப்பு நீர் முதல பார்க்க நிலக்கீழ் நீர் முதல் என்பது வன்மையானது. ஏன்னா நிலக்கீழ் நீர் முதல் என்பது எதுக்கு இடையில இருக்கு, பாறை படைகளுக்கு இடையில தானே இருக்கு. அப்ப அந்த பாறை படைகள் இந்த மாதிரி சுண்ணாம்பு, டொலமைட், ஜிப்சம், இந்த மாதிரி பாறை படைகளால் ஆக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த நீர் என்னவா இருக்கும், வன்மையானதா இருக்கும். கடினத்தன்மை மொத்தமா எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா ரெண்டு வகைப்படும். கடினத்தன்மை மொத்தமா எத்தனை வகைப்படும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒன்னு தற்காலிக கடினத்தன்மை, இன்னொன்னு நிரந்தர கடினத்தன்மை. அப்ப கடினத்தன்மை எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும். என்னென்ன? ஒன்னு தற்காலிக கடினத்தன்மை, இன்னொன்னு நிரந்தர கடினத்தன்மை. மறந்துடாத, ஒன்னு தற்காலிக கடினத்தன்மை, இன்னொன்னு நிரந்தர கடினத்தன்மை. தற்காலிக கடினத்தன்மையை வேற எவ்வாறு அழைப்பாங்க நான் சொல்லி கொடுத்தவனுக்கு, என்ன வன்மையை அழைப்பாங்க? நிலையியல் கடினத்தன்மை. எஸ், நிலையில் வன்மை என்ன அழைப்பாங்க, நிலையில் வன்மை. ஓகேயா? நிரந்தர கடினத்தன்மைய நிலையான வன்மைன்னு அழைப்பாங்க. ஓகே, நிலையான வன்மைன்னு அழைப்பாங்க. அப்ப உனக்கே தெரியும், இது ரெண்டுல எதை நாங்க நீர்ல இருந்து அகற்றலாம்னு கேட்டீங்கன்னா தற்காலிக கடினத்தன்மையை நாங்க சாதாரணமா நீரை வெப்பப்படுத்தலின் மூலமாக, வெப்பப்படுத்தலின் மூலமாக தற்காலிக கடினத்தன்மை என்ன செய்யலாம், எங்களால இதாக்க முடியும், அகற்ற முடியும். சாதாரணமா ஞாபகம் வச்சுக்கோங்க, தற்காலிக கடினத்தன்மையை பார்த்தீங்களா இருந்தா நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா வெப்பப்படுத்தலின் மூலமாக என்ன செய்ய முடியும், நீக்க முடியும். சரியா? ஆனா நிரந்தர கடினத்தன்மை அந்த மாதிரி வெப்பப்படுத்தல் மூலமா நீக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்றத நாங்க பின்னுக்கு பார்ப்போம். சரி, இப்ப கடினத்தன்மை ரெண்டு வகைப்படும் தானே, ஒன்னு தற்காலிக கடினத்தன்மை, இன்னொன்னு நிரந்தர கடினத்தன்மை. உனக்கு தெரியணும், தற்காலிக கடினத்தன்மை என்பது நீரில் கரைந்து காணப்படுற இந்த கல்சியம், மெக்னீசியம் அயன்கள் இருக்கு தானே, கல்சியம் மெக்னீசியம் அயன்கள்ல என்ன வடிவம், என்னத்தால் ஆக்கப்பட்டது அப்படின்னா இரு கார்பனேற்று அயன்களால் ஆக்கப்பட்டது. இரு கார்பனேற்று அயன்களால் ஆக்கப்பட்டது. விளங்குதா? இரு கார்பனேற்று அயன்களால் ஆக்கப்பட்டதுதான்
தற்காலிக கடினத்தன்மை. உதாரணமா கல்சியம் இரு கார்பனேற்று, மெக்னீசியம் இரு கார்பனேற்று. ஓகே, அப்ப இந்த கல்சியம் இரு கார்பனேற்று, மெக்னீசியம் இரு கார்பனேற்று இது எல்லாமே என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா தற்காலிக கடினத்தன்மை ஏற்படுத்தும். அப்போ ஒரு நீர்ல கல்சியம் இரு கார்பனேற்று, மெக்னீசியம் இரு கார்பனேற்று பாத்தீங்களா இருந்தா சேரும்போது அது நீர்ல தற்காலிக கடினத்தன்மையை ஏற்படுத்தும். அந்த தற்காலிக கடினத்தன்மையை சாதாரண அந்த நீரை நீங்க வெப்பப்படுத்துதல் அல்லது சூடாக்கல் செஞ்சீங்களா இருந்தா, வெப்பப்படுத்தல் அல்லது சூடாக்கல் செஞ்சீங்களா இருந்தா அந்த தற்காலிக கடினத்தன்மையை உங்களால என்ன செய்ய முடியும்? அகற்றிக்கொள்ள முடியும். அடுத்தது நிரந்தர கடினத்தன்மை. நிரந்தர கடினத்தன்மைன்றது அதே கல்சியம் மெக்னீசியம் அயன்கள்ட, ஓகே, அதே கல்சியம் மெக்னீசியம் அயன்கள்ட என்ன வடிவங்கள் அப்படின்னா சல்பேற்று, குளோரைட்டு, நைட்ரேட்டு, இந்த மாதிரி வடிவங்களால் உருவாக்கப்பட்டது, இந்த மாதிரி அயன்களால் உருவாக்கப்பட்டது. அப்ப கல்சியத்துல சல்பேட்டு, கல்சியத்துல குளோரைட்டு, கல்சியத்துல நைட்ரேட்டா இருந்தாலும் சரி, மெக்னீசியத்துல சல்பேட்டு, மெக்னீசியம் குளோரைட்டு, மெக்னீசியம் நைட்ரேட்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கல்சியம் மெக்னீசியம் அயன்கள்ட சல்பேட்டு, குளோரைட்டு, நைட்ரேட்டு வடிவங்களால் ஒரு தண்ணியில ஏற்படுத்தப்படுற கடினத்தன்மைக்கு பேர்மா நிரந்தர கடினத்தன்மை அல்லது நிலையான கடினத்தன்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. கடினத்தன்மைக்கும் அலகு என்னது? ஒரு லிட்டர் நீரில் காணப்படுற அயன்களின் அளவு மில்லிகிராமில் தான் அளக்கப்படும். அப்படின்னா என்ன அலகு? கடினத்தன்மையோட அலகும் என்னது? மில்லிகிராம் பர் லிட்டர் தான். அவனுக்கு தெரியும் மில்லிகிராம் பர் லிட்டர்னா அதுல அலக இதுல குறிப்பிடலாம், பிபிஎம்லையும் குறிப்பிடலாம், பார்ட்ஸ் பர் மில்லியன்ல. உனக்கு தெரியும் தானே, ஒரு மில்லிகிராம் பர் லிட்டர்ன்றது ஒரு பிபிஎம்க்கு சமம். விளங்குதா? சரி. அப்ப சாதாரணமா மென்மையான நீர், மென்மையான நீர்னா கிட்டத்தட்ட ஒரு தூய்மை நீர், தூய்மையான நீர்னு அர்த்தம். அதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 0 to 50க்குள்ள எங்களுக்கு என்ன இருக்கும்? கடினத்தன்மை இருக்கும். இதே வன்மையான நீரா இருந்துச்சுன்னா எங்களோட கடினத்தன்மை 300 மில்லிகிராம் பர் லிட்டரை விட பாத்தீங்களா இருந்தா கூடிடும். கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் பர் லிட்டரை விட கூடும் போது அது கூடிய வன்மையான நீராக கருதப்படும். கூடிய வன்மையான நீர். ஓகேயா? சோ அப்ப உனக்கு தெரியணும், வன்மையான நீர்னு சொல்லும் போது பாத்தீங்களா இருந்தா அதுல கல்சியம் மெக்னீசியம் அயன்கள் அளவு அதிகமா இருக்கும். ஆனா அது நிரந்தர வன்மையா தற்காலிக வன்மையான்றது எதன் அடிப்படையில் இருக்குன்னா அங்கு காணப்படுற கல்சியம் மெக்னீசியம் அயன்கள்ட என்னென்ன அயன் என்ன சேர்வைகள்லாம் இருக்கு. கல்சியம் மெக்னீசியம் அயன்கள் இரு கார்பனேற்று சேர்வைகளாக இருந்துச்சுன்னா அது தற்காலிக கடினத்தன்மை. அதே கல்சியம் மெக்னீசியம் அயன்கள் சல்பேட்டு, குளோரைட்டு, நைட்ரேட்டு போன்ற சேர்வைகளாக காணப்பட்டால் அது நிரந்தர கடினத்தன்மை. இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. இது எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்கு 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல. அடுத்தது கடினத்தன்மையான நீர் அருந்துவதற்கு பொருத்தமற்றது. கடினத்தன்மையான நீர் அருந்துவதற்கு பொருத்தமற்றது. அருந்துதல்னா என்ன அர்த்தம்? குடிக்கிறது, குடிக்கிறதுக்கு பொருத்தமற்றது. அது மட்டும் இல்லாம சவர்க்காரம் நுரைக்க மாட்டாது. கூடுதலா அந்த வன்னி பிரதேசங்கள், முல்லைத்தீவு, சரியா, சில சில இடத்துல மன்னார்லையும் சில சில இடங்கள்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா காணப்படுற நீர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடினத்தன்மையான நீர். நாங்க யூனிவர்சிட்டியில இருக்கிற நேரம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் சவர்க்காரம் நுரைக்காது டக்குன்னு, ஏன்னா அதெல்லாம் கடினத்தன்மையான நீர். அப்ப அந்த நீர் வீட்டு பாவனைக்கு உண்மையாவே என்னது? பொருத்தமற்றது. வீட்டு பாவனைக்கு பொருத்தமற்றது. அதுவும் வீட்டு பாவனையில எது? குடித்தல் சமையலுக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்றதா இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? சூடாக்கின பிறகு யூஸ் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி கடினத்தன்மையான நீர் வார இடங்கள்ல பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் இருந்துச்சுன்னா அந்த தொழிற்சாலையில காணப்படுற ஸ்டீமர்ஸ், கொதிகலன்கள், கணலிகளுக்கான நீர் விநியோக குழாய்கள், அதாவது டியூப்ஸ் இருக்கும், வாட்டர் டியூப்ஸ், அதுல எல்லாமே நிரந்தரமாக என்ன செஞ்சிருக்கும்? அந்த கல்சியம் உப்புக்கள் எல்லாமே படிஞ்சு அந்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்தும். இது நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க இந்த விஷயங்களை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடுகள்ல பயன்படுத்தப்படுகின்ற உலோக பாத்திரங்கள், கொள்கலன் எல்லாமே பாத்தீங்கன்னா கல்சியம் என்ன நடக்கும்? படியும். நான் சொன்ன பிரதேசங்கள் இருக்கு, அந்த பிரதேசங்கள்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மக்கள் பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கட்டாயம் அதை என்ன செய்வாங்க? அவங்க கொதிக்க வச்சுதான் குடிப்பாங்க. விளங்குதா? சோ கொதிக்க வச்சு குடிக்கிற நேரம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அதுல காணப்படுற வன்மைத்தன்மை என்பது அகற்றப்படும். ஓகேயா? சோ அதுல நிரந்தர வன்மையான கண்ணத்தன்மை உள்ள, அதாவது நிரந்தர கண்ணத்தன்மை உள்ள நீரா இருந்துச்சுன்னா கொதிக்க வச்சாலும் அகற்றுறது கஷ்டம் தான். தற்காலிக கண்ணத்தன்மை உள்ள நீர்னா ஈஸியா அதை அகற்றிக் கொள்ளலாம், சூடாக்கல் மூலமா அகற்றிக் கொள்ளலாம்.
ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. கடினத்தன்மையான நீர் அருந்துவதற்கு பொருத்தமற்றது, வீட்டு பாவனைக்கு பொருத்தமற்றது, சவர்க்காரன் உரைக்கப்படாது. அங்க கடினத்தன்மையான நீர் காணப்படுற தொழிற்சாலைகள்ல கொதிகலன்கள், கணலைகளுக்கான நீர் விநியோக குழாய்கள் இதெல்லாமே நிரந்தரமாக உப்பு படிஞ்சு அடைப்பு ஏற்படுத்தப்படும். அவ வீடுகளில பயன்படுத்தப்படுகின்ற உலோக பாத்திரங்கள், கொள்கலன் மூடிகள் இதுல எல்லாத்துலயும் என்ன படிஞ்சிருக்கும்? கல்சியம் படிஞ்சிருக்கும். இதைதான் நான் என்ன சொல்றோம்னா கடினத்தன்மைன்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப கடினத்தன்மையை பத்தி கட்டாயம் புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிதானே? அடுத்தது பிஹெச் பெருமானம். இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்குது நீரின் ரசாயன பரமானங்கள்ல பிஹெச் பெருமானம். பிஹெச் பெருமானத்தை பத்தி நான் பெருசா விளங்கப்படுத்தவும் தேவையில்லை. ஏன்னா நீ மண்ணுல பார்த்து தெரியுமா பிஹெச் பெருமானம்? அதே மாதிரி தான் நீரின் பிஹெச் பெருமானத்துக்கு. என்னது மண் பிஹெச் பெருமானம்னா என்னது? மண் கரைசலில் காணப்படுகின்ற H+ அயன்களின் செறிவின் முரண்மடக்கை பெருமானம் மண்ணின் பிஹெச் பெருமானம். நீரின் பிஹெச் பெருமானம் என்பது நீரில் காணப்படுற H+ அயன்களின் செறிவின் முரண்மடக்கை பெருமானம் நீர்ட பிஹெச் பெருமானம் என அழைக்கப்படும். தூய நீரின் பிஹெச் பெருமானம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7. சாதாரணமா எந்த அளவுல காணப்படுற நீரை நாங்க அருந்தலாம் அப்படின்னா 6.5 8.5 இடைப்பட்ட பிஹெச் கொண்ட நீரை நாங்க என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். ஆனா தூய நீரின் பிஹெச் 7. இது மறந்துடாதீங்க இன்னைக்கு. ஸோ பிஹெச் பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, பிஹெச்னா என்னன்னு. அப்ப இந்த பிஹெச் பெருமானத்தை எது எது வேறுபட செய்யும்? நீர்முதல்கள்ல காணப்படுற தாவர குடித்தொகை, அந்த நீர்முதல்ல காணப்படுற பாறை வகைகள், அந்த நீரிண்ட வெப்பநிலை, இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீரிண்ட பிஹெச் பெருமானத்தை வேறுபட செய்யும். அதே மாதிரி காடுகளை அண்டியுள்ள நீர் மூலங்களுக்கு சேதன அமிலங்கள், உதாரணமா ஹியூமிக் அமிலம், பல்விக் அமிலம் போன்ற அமிலங்கள் சேர்றனால பாத்தீங்கன்னா அதன் பிஹெச் பெருமானம் குறைஞ்சிரும். பிஹெச் பெருமானம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அதே சுண்ணாம்பு பாறை கொண்ட பிரதேசத்தில் காணப்படுற நீர் என்பது கார நீர். இதன் பிஹெச் எப்படி இருக்கும்? 8.5 விட அதிகமா இருக்கும். அப்படின்னா காரத்தன்மை அப்படி இருக்கும். இதே காடுகளை அண்டியுள்ள நீர் மூலங்களுக்கு சேதன அமிலங்கள் சேர்றதுனால அந்த நீர் அமிலமாக காணப்படும். உதாரணத்துக்கு பிஹெச் பெருமானது 4 விட குறைவா இருக்கும். விளங்குதா? ஆனா சுண்ணாம்பு பாறை கொண்ட பிரதேசத்தில் உள்ள பிஹெச் நீர் எப்படி இருக்கும்? 8.5 விட அதிகமா இருக்கும். அப்ப இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. அப்ப அடுத்தது கொடுத்திருக்கு பாருங்க, தொழிற்சாலை கழிவுகள், மாசு கலந்த நீர் சேரும் போது பிஹெச்சில் என்ன ஏற்படும்? மாற்றம் ஏற்படும். என்னென்ன? தொழிற்சாலை கழிவுகள், மாசு கலந்த நீரானது சாதாரண நீருடன் சேரும் போது கட்டாயம் அதன் பிஹெச் பெருமானம் என்ன நடக்கும்? மாறும். ஓகேயா? சரி. அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேயா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஒரு பிஹெச் பெருமானத்தை அளக்கிறதுக்கு நாங்க என்னென்ன மெத்தட் யூஸ் பண்றோம்? வழக்கமா அங்க பார்த்த அதே மெத்தட் தான். பாசிச்சாயத்தால். பாசிச்சாயத்தால தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? லிட்மஸ் பேப்பர். லிட்மஸ் பேப்பர். பிஹெச் தாள், பிஹெச் மானி, பிடிஹெச் குழாய். பிடிஹெச் குழாய்ன்றது தான் உங்களுக்கு தெரியும் நிறமான முறை. நிறமான முறைன்னு சொல்லுவோம். அப்ப இது எல்லாமே என்னது? பிஹெச் பெருமானத்தை அளவிடக்கூடிய முறைகள். ஓகே, பிஹெச் பெருமானத்தை அளவிடக்கூடிய முறைகள். மறந்துடாதீங்க. இது ஏற்கனவே நாங்க 2ஆம் பாடத்துல விளங்குதா மண்ணுல பார்த்தனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பிஹெச் பெருமானத்துல முக்கியத்துவங்கள். இப்ப நீங்க ஒவ்வொன்றோட முக்கியத்துவம் பாத்தீங்க தானே, டியோட முக்கியத்துவம், பிஓடிட, சிஓடிட, அதே மாதிரி வன்மையிட முக்கியத்துவங்கள் இது எல்லாமே இருக்கு தானே. இதே மாதிரி பிஹெச் பெருமானத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு. அது என்ன முக்கியத்துவம்னா பிரதானமா 2 முக்கியத்துவம் தான். பிஹெச் பெருமானம் ஒரு நீர்ல குறையும் போது அந்த நீர்ல பார உலோகங்களோட கரைதிறன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்படி பார உலோகங்களோட கரைதிறன் எந்த தண்ணியில அதிகமா இருக்கோ அந்த தண்ணியில வாழ்ற அங்கிகளுக்கு அது என்னத்தை ஏற்படுத்தும்? நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும். இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி கொடுத்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நீரின் வெப்பநிலை குறையும் போது பிஹெச் பெருமானம் என்ன நடக்கும்? வெப்பநிலை அதிகரிக்கும் போது பிஹெச் பெருமானம் என்ன நடக்கும்? குறையும். பிஹெச் பெருமானம் ஏன் குறையுது? வெப்பநிலை அதிகரிக்கும் போது பார உலோகங்களோட கரைதிறன் என்ன செய்யறனால? பார உலோகங்களோட கரைதிறன் அதிகரிக்கிறனால பிஹெச் பெருமானம் குறையுது. பிஹெச் பெருமானம் குறைஞ்சிச்சுன்னா அந்த நீரானது அங்கிகளுக்கு நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. இது மறந்துடாதீங்க இன்னைக்கு. அடுத்தது பிஹெச் பெருமானத்தை என்னைக்காவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நீர் முதல்ல கட்டாயம் மாசாக்கிகள் இருக்குன்னு அர்த்தம். நான் அடுத்ததான் சொல்லி தருவேன். மாசாக்கிகள் கண்டாமினன்ட்ஸ். ஓகே, மாசாக்கிகள் கண்டாமினன்ட்ஸ், மாசாக்கிகள் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இது மறந்துடாதீங்க என்னைக்குமே.
ஓகேயா, மாசாக்கிகள் இருக்கு. பிஹெச் பெருமானத்துல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நீர் முதல்ல மாசாக்கிகள் எதுவும் இருக்குன்னு அர்த்தம், கண்டாமினேட்ஸ். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு 3 வகையான மாசாக்கிகள் இருக்கு. சேதன மாசாக்கி, அசேதன மாசாக்கி, தொங்கலிலை மாசாக்கி, கதிரியக்க மாசாக்கி, வெப்ப மாசாக்கி. இந்த மாதிரி அடுத்த தேர்ச்சி மட்டத்துல சொல்லித்தருவேன் உனக்கு. அடுத்தது பிஹெச் பெருமான மாற்றம் என்பது நீர்வாழங்கிகளோட வாழ்க்கையிலையும் பாதிப்பை ஏற்படுத்துமா? ஏன் இப்பதானே பாத்தீங்க, பிஹெச் பெருமானம் குறையிற நேரம் அதுல பாரோலங்கள் கரைதிறன் அதிகமாக காணப்படுறதுனால உங்களுக்கு தெரியும் நீர்வாழங்கிகளுக்கு அது வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அது நச்சுத்தன்மையா இருக்கும் அந்த தண்ணி. அந்த தண்ணியில நீர்வாழங்கிகள் வாழ முடியாது. அப்ப நீர்வாழங்கிகளோட குடித்தொகை என்ன நடக்கும்? நீர்வாழங்கியோட குடித்தொகை என்ன நடக்கும் பிஹெச் பெருமானத்துல மாற்றம் ஏற்படும் போது? குறையும் சார். பாதிப்படை. பாதிப்படையும். எஸ், அதே விஷயம்தான். அப்ப நீங்க மெயினா எழுத வேண்டியது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். ஓகே, இந்த 2 பாயிண்ட் தான் மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது பிஹெச் பெருமானத்துல. கீழே லாஸ்டா பார்த்த பாயிண்ட் தான் மேலேயே கொடுத்த பாயிண்ட் தான். மேலே இங்கே கொடுத்த பாயிண்ட் இருக்குதானே, அதான் லாஸ்டா உள்ள பாயிண்ட். ஸோ அதனால பிஹெச் பெருமானத்துல முக்கியத்துவம் ஒன்று கேட்டா ஓகேயா, புரிஞ்சுக்கோங்க. பிஹெச் பெருமானத்துல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது அங்கிகளோட வாழ்க்கை கோலத்தை மாற்றமடையும், அங்கிகளை அழிவடைய செய்யும், அங்கிகளோட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும், அங்கிகளோட குடித்தொகையை குறைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா அங்கிகளுக்கு நச்சுத்தன்மையான ஒரு சூழலை ஏற்படுத்தும். சரியா? ஓகே. அடுத்தது மின்கடத்தாறு. இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன் தானே? ஏன்னா மின்கடத்தாறு எதுக்குள்ள சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? எதுக்குள்ள சொல்லி கொடுத்தேன்? பௌதிக பரமாணு. பௌதீக பரமாணங்களுக்குள்ள சொல்லி கொடுத்தேன். அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? இப்ப நான் சொல்லி கொடுத்த பௌதீக பரமாணம், ரசாயன பரமாணங்கள் எல்லாமே கிளியரா உங்களுக்கு? ஓ சார். அப்ப கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க, சரிதானே? பௌதீக பரமாணம்னா என்ன, ரசாயன பரமாணம்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க, சரிதானே? தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் படிச்சோன்றதை ரீகால் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்களா இருந்தா ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும், என்ன தெரியுமா? உங்களுக்கு டவுட்ஸ் எப்ப தெரியுமா வரும்? எக்ஸாம் நெருங்கும் போது தான் டவுட்ஸ் வரும். ஏன்னு சொல்லு பாப்போம். பயம் வாரனால நினைக்கிறியா? இல்ல, நீ எக்ஸாம் வரும் நெருங்கும் போது தான் படிக்க ஆரம்பிக்கிற, அதனாலதான் அப்ப டவுட்ஸ் வருது. அந்த டைம்ல டவுட்ஸ் வந்து பாத்தீங்களா இருந்தா எங்களால கிளியர் பண்றதுக்கு அந்த டைம் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியுமா? எங்களால முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு பாடத்துல உனக்கு படிக்கிற நேரம் ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த பாடத்துல அந்த உடனே நீ கேட்டுரு. இவ்வளவு நாள் நாங்க படிச்சுட்டு வரோம், கடைசி நேரம் உனக்கு செமினார்ல தான் உனக்கு அந்த பாடத்துல டவுட் வருமா? உனக்கு இல்ல. சோ தயவு செஞ்சு சொல்றேன் என்ன விஷயம்னா, இப்பவே உனக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்டு. அவ பௌதீக பரமாணம், ரசாயன பரமாணத்தை பத்தி கட்டாயம் பாத்துரு. ஏன் கேட்டியா இருந்தா 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல நீரிண்ட பௌதீக பரமாணத்தை பத்தி கேட்டு வந்துருச்சு. அப்ப அது திருப்பியும் உங்களுக்கு கேட்கலாம், பௌதீக பரமாணத்தையோ கேட்கலாம், இல்லைன்னா புதுசா ரசாயன பரமாணத்தை பத்தியும் உனக்கு கேட்கலாம். அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு பார்த்த நம்ம ரசாயன பரமாணங்கள் பார்த்தோம் தானே, அதோட முக்கியத்துவங்களா இருக்கட்டும், அதை அளவிடுற முறைகளா இருக்கட்டும், அதோட வரைவிலக்கணமா இருக்கட்டும், அதோட அழகா இருக்கட்டும், அதுல என்னென்ன ரேஞ்சஸ் இருக்கு, சிறப்பு வீச்சுக்கள் என்னென்ன இருக்குன்றது அதையா இருக்கட்டும், கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். டிஓ எப்படி சிறப்பு வீச்சு இருக்கணும், பிஓடி எவ்வளவு இருக்கணும், சிஓடி எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மொத்தமா. ஓகே, சரி. அடுத்தது இப்ப நாங்க பார்க்க போறது உயிரியல் பரமாணம். உயிரியல் பரமாணம். அப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி வரும், அது என்ன சார் உயிரியல் பரமாணம் அப்படின்னா என்ன சார்? பௌதீக பரமாணம்னா என்ன சொல்லி கொடுத்தேன்னா, ஒரு நீரில் புறத்தே அவதானிக்கத்தக்க அல்லது வெளிவாரியாக அவதானிக்கத்தக்க அளவிடக்கூடிய இயல்புகள் அனைத்துமே என்ன இயல்புகள், என்ன பரமாணம்? பௌதீக பரமாணம். எப்படி? ஒரு நீரில் புறத்தே அவதானிக்கத்தக்க அல்லது வெளிவாரியாக அவதானிக்கத்தக்க அளவிடக்கூடிய இயல்புகள் அனைத்துமே என்னதுன்னு கேட்டீங்கன்னா பௌதீக பரமாணம். ரசாயன பரமாணம் என்பது நீரில் காணப்படுகின்ற ரசாயன துணிக்கைகளின் தாக்கங்கள் காரணமாக உருவாக்கப்படுற இயல்புகள் எல்லாமே ரசாயன இயல்புகள்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி உயிரியல் இயல்புகள்ன்றது நீரில் காணப்படுற வெவ்வேறு அங்கிகளின் தொழிற்பாட்டினால் காட்டப்படுற இயல்புகள் தான் நீரின் உயிரியல் இயல்புகள் என அழைக்கப்படும். அப்ப நீங்க கேட்கலாம், சார் பௌதீக பரமாணத்துக்கு நாங்க சொல்றோம் தானே சார், உதாரணமா நீரிண்ட வெப்பநிலை, தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள் அளவு, கரைந்த நிலை திண்ம பதார்த்தங்கள் அளவு, மனமும் சுவையும் நிறம், அடுத்தது மின்கடத்தார், இந்த மாதிரி சொல்றீங்க. ரசாயன பரமாணத்துக்கு சொல்றீங்க டிஓ, பிஓடி, பிஹெச், சிஓடி, கடினத்தன்மை, இந்த மாதிரி சொல்றீங்க தானே சார். அப்போ உயிரியல் பரமாணத்துக்கு எது சார் உதாரணம்? என்னது, எது உதாரணம் அப்படின்னு கேட்டா, உயிரியல் பரமாணத்துக்கு உதாரணம் என்னதுன்னு கேட்டா, நீரிண்ட உயிரியல் பரமாணத்துக்கு உதாரணம் மொத்த கொலிஃபார்ம் பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை. மொத்த கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை நோட் பண்ணிக்கோ. மொத்த கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை, இங்கிலீஷ்ல சொல்லுவோம் டோட்டல் கொலிஃபார்ம்ஸ். 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 டோட்டல் கொலிஃபார்ம்ஸ்.
இதுதான் நீரிண்ட உயிரியல் இயல்புகள்னு சொல்லுவாங்க. ஏன் சார்? ஏன்னா நீரில் காணப்படுற சில நுண்ணங்கிகள் மனிதருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாக்கிகள் ஆகும். என்னென்ன நோய் ஏற்படுத்தும்? கூடுதலாக பாக்டீரியா என்ன நோய் ஏற்படுத்தும்? வாந்தி பேதி, வயிற்றோட்டம், நெருப்பு காய்ச்சல். இது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, மாசடைஞ்ச நீரை நீ பருகும்போது கட்டாயம் இந்த பிரச்சனை ஏற்படும். டைஃபாய்ட், வயிற்றோட்டம், வாந்தி பேதி எல்லாம் மாசடைஞ்ச நீர் ஒன்றை நீ பருகும்போது கட்டாயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் நிலைமைகள். அப்ப இந்த உயிரியல் இயல்புகளை சார் அறியணும்னா எது எது அறியணும்? அந்த நீர்ல காணப்படுற அங்கிகளோட எண்ணிக்கை, அங்கிகளோட வகையை தெரிஞ்சோம்னா எங்களோட நீரின் உயிரியல் இயல்புகளை நாங்க அறிஞ்சு கொள்ளணும். அப்ப நீங்க கேட்கலாம், பிரதானமா நீர்ல காணப்படுற அங்கிகள் அப்படின்னு கேட்டாவே நாங்க கொலிஃபார்ம் பாக்டீரியா சொல்லுவோம். இத கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள். இதுதான் காணப்படுறது மெயினா காணப்படுறது நீருக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியது காலிஃபார்ம் பாக்டீரியாக்கள். ஏனைய அங்கிகள்னு கேட்டா நோயாக்கி அல்லாத பாக்டீரியாக்கள், ரொட்டிஃபரஸ், புழுக்கள், அல்காக்கள், நீர்த்தாவரங்கள், நீர்வாழ் பூண்டுகள், பாசி வகைகள், கிரஸ்தேசியாக்கள், நெமட்டோடாக்கள், ஃபங்கஸுகள், மீன்கள், நீர்வாழ் விலங்குகள், பண்ணங்கள். இது எல்லாமே அங்கிகள் தான். நீங்க உடனே கேட்கணும், அங்கிகள் சார் தாவரங்கள் அங்கிகளா? எஸ், தாவரங்கள் அங்கிகள் தானேம்மா. அப்ப இது எல்லாமே என்னதுன்னு கேட்டா நீர்ல காணப்படுற வெவ்வேறு அங்கிகள் காணப்படுது நீர்ல. விளங்குதா? சோ தெரியுது கிரஸ்தேசியன்ஸ்னா என்னன்னு தெரியுது நம்ம உங்களுக்கு. கிரஸ்தேசியன்றது நீர்ல காணப்படுற அந்த இறால் நண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இறால் நண்டு, சிங்கரால், இது எல்லாமே கஸ்டேசியனுக்குள்ள வரும். நெமட்டோடாக்கன்றது புழுக்கள் மாதிரி. ஓகேயா? சரி. அப்ப நம்ம இப்பதான் ரியல் உயிரியல்புகளை பத்தி இனிதான் பார்க்க போறோம். உனக்கு தெரியணும், ஒரு நீர் என்பதுமா அந்த நீர் மாசடைஞ்சிருக்கா இல்லையா என்பதை சில அங்கிகளை வச்சு சொல்லலாம். கிரஸ்தேசியாக்கள், நத்தை இனங்கள், புழுக்கள், பூச்சி இனங்கள், மேயின் குடம்பி, இந்த மாதிரி அங்கிகள் ஒரு நீர்ல இருந்துச்சுனாமா அந்த நீர் கட்டாயம் மாசடையவில்லை என அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரி விலங்குகள், அதாவது அங்கிகள் எந்த நீர்ல வாழாது? மாசடைஞ்ச நீர்ல வாழாது. அதனால இந்த கிரஸ்தேசியாக்களா இருக்கட்டும், நத்தை இனங்களா இருக்கட்டும், புழுக்கள், பூச்சி இனங்கள், மேயின் குடம்பி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்களா இருந்தா எதுல இருக்காது? மாசடைஞ்ச நீர்ல வாழாது. விளங்குதா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தானே, இப்ப இது இருக்கு தானே, டெங்கு இருக்கு தானே, டெங்கு உருவாகுது இருக்கு தானே, நுளம்பு இருக்கு தானே. அது பாத்தீங்களா இருந்தா தூய நீர்ல உருவாகுதா இல்லாட்டி கழிவு நீர்ல உருவாகுதா? டெங்கு டெங்கு மெயினா டெங்கு நுளம்புன்றது இதுல தூய நீர்ல தான் மெயினா தூய உருவாகுது. நீர்ல. தூய நீர்ல, எஸ், மெயினா தூய நீர்ல உருவாகுது. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணுமா, சில சில இனங்களை நாங்க பார்த்தாவே சொல்லலாம் என்னதுன்னா அந்த நீர் மாசடையவில்லைன்னு அர்த்தம். ஏன்? அந்த குறிப்பிட்ட அங்கிகள் அந்த நீர்ல வாழுதுன்னா அந்த நீர் மாசடைஞ்ச நீரா இருக்க, சாரி, மாசடையாத நீரா தான் இருக்கும். சில சில அங்கிகள் அது மாசடைஞ்ச நீரா இருக்கிற சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி அங்கிகள் மாசடைஞ்ச நீர்ல வாழாது. அப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னதுன்னு கேட்டா, இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் எங்களுக்கு கூடுதலா கேள்வியே கேட்பாங்க. நீரின் தரத்தை தீர்மானிக்கிற குறிகாட்டியாக பயன்படுத்தக்கூடியது இண்டிகேட்டர். நோட் பண்ணிக்கோ. இண்டிகேட்டர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் சொல்லுவாங்க. இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ் சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோ, இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ். அப்படின்னா இண்டிகேட்டர் ஆர்கானிசம்ஸ்னா என்ன அர்த்தம்னா காட்டி உயிரினங்கள். மறந்துடாத, காட்டி உயிரினங்கள். அப்ப கேட்பாங்க ஒரு கேள்வி, நீரின் தரத்தை தீர்மானிக்கும் குறிகாட்டியாக தொழிற்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள எண்ணிக்கை. மறந்துடாத மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ. கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள எண்ணிக்கை இதுதான் நீரின் தரத்தை எடுத்துக்காட்டுற குறிகாட்டி. கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் அதிகமாக காணப்பட்டால் நீரின் தரம் என்பது எப்படி இருக்குன்னு அர்த்தம்? குறைவா இருக்குன்னு அர்த்தம். கொலிஃபார்ம் பாக்டீரியா அந்த நீர்ல குறைவா இருக்குதா இருந்தா அந்த நீரின் தரம் என்பது உயர்வா இருக்குன்னு அர்த்தம். இது மறந்துடாத. சரி சார், இந்த கொலிஃபார்ம் பாக்டீரியா சொல்றீங்க தானே சார்? ஓகேயா? இந்த கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் கோளூர் பாக்டீரியாக்கள்னு சொல்லுவோம். கொலிஃபார்ம் பாக்டீரியாக்களை பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா தமிழ்ல சொல்றது எப்படி தெரியுமா? கோளூர் பாக்டீரியாக்கள்னு சொல்லுவோம். கோளுரு. ஏன் அப்படின்னா இது எல்லாமே கோல் ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, கோல் கோல் வடிவம்னு சொல்லுவாங்க. பாக்டீரியாக்கள் இனங்கள் இருக்கு தெரியுமா? கோள வடிவம் இருந்தா கொக்கஸ், கோல் வடிவம் இருந்தா பெசிலஸ், காட்புள்ளி வடிவமா இருந்துச்சுன்னா விப்ரியோ. ஓகேயா?
சுருளி வடிவா இருந்தா ஸ்பிரில்லம். இந்த மாதிரி பாக்டீரியாவோட ஒரு ஒரு வகைகள் இருக்கு தானேமா, அதோட ஷேப்புக்கு ஏத்த மாதிரி. அப்ப இந்த கொலிஃபம் பாக்டீரியாக்கள் எல்லாமே என்ன வடிவத்தை உடையது? கோல் கோல் வடிவத்தை உடையது. அதனால இதை கோளுரு பாக்டீரியாக்கள்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க, இந்த கொலிஃபார்ம் பாக்டீரியா ஒரு நீர்ல காணப்பட்டுச்சுன்னா என்ன உறுதி செய்வீங்க? என்ன உறுதி செய்வோம் தெரியுமா? அந்த நீரானது, இது எத்தனையோ முறை பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துச்சுமா, எத்தனையோ முறை பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துச்சு. 2019, 21 அந்த மாதிரி நிறைய பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துச்சு. 2020 இந்த மாதிரி நிறைய பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்திருக்கு. மறந்துடாத. ஒரு நீர்ல கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் காணப்பட்டுச்சுன்னா அந்த நீரை யாது உறுதி செய்வீர்னு கேட்டா, அந்த நீரானது மலக்கழிவுகளால் மாசடைந்துள்ளது என நீங்க உறுதி செய்வீங்க. அந்த நீரானது கொலிஃபார்ம் பாக்டீரியா இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த நீரான எதனால் மாசடைந்துள்ளதுன்னு உறுதி செய்வீங்க? எஸ், மலக்கழிவுகளால் மாசடைந்துள்ளது என உறுதி செய்வீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் 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 சார் சொல்றீங்க கொலிஃபார்ம் பாக்டீரியா இருந்தா அது மலக்கழிவுகளால் மாசடைஞ்சிருக்குன்னு? ஏன்னாமா, கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் கூடுதலா எங்க வாழும் அப்படின்னா, மனிதன் மற்றும் இளஞ்சூட்டு குருதியுடைய விலங்குகள் இருக்கு தெரியுமா? மாறா சூழல் குருதி வெப்பநிலை கொண்டவைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? மனிதன், பறவைகள் எல்லாம் இருக்காங்க தானே. அந்த மனிதன் மற்றும் இளஞ்சூட்டு குருதியுடைய விலங்குகள்ல குடல், மலம், மண், தாவரப் பகுதிகள், மாசடைந்த நீர்ல எல்லாமே இந்த கொலிஃபார்ம் பாக்டீரியா காணப்படும். இந்த கொலிஃபார்ம் பாக்டீரியா மெயினா எங்க காணப்படுறதுன்னா, இளஞ்சூட்டு குருதியுடைய விலங்குகளின் குடல்ல வாழ்ந்து அதன் மலத்தினூடாக, மலம்னா அதன் எச்சத்தினூடாக வெளிவிடப்படுகின்றது. விளங்குதா? அப்ப கொலிஃபார்ம் பாக்டீரியா ஒரு நீர்ல காணப்பட்டா கட்டாயம் அந்த நீர்மா மனித மலக்கழிவுகள் அல்லது மலக்கழிவுகளை அந்த நீர் மாசடைஞ்சிருக்குன்னு அர்த்தமா. இது மறந்துடாதீங்க இன்னைக்கு. சரியா? அப்போ இதை பத்தி கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. ஓகே, அவங்களுக்கு கேட்பாங்க. சரியா? வேணா நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. இந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்குன்னா நீ என்ன உறுதி செய்வ அப்படின்னா, அந்த நீரானது மலக்கழிவுகளால் மாசடைந்துள்ளது என உறுதி செய்வ. கொலிஃபார்ம் பாக்டீரியா இல்லைன்னா என்ன உறுதி செய்வ? அந்த நீரானது மலக்கழிவுகளால் மாசடையவில்லை என உறுதி செய்வ. இது புரிஞ்சுக்கும். அப்ப நம்ம காட்டி உயிரினங்களாக என்னென்னத்தை பயன்படுத்துறோம்? அதாவது இந்த கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் இருக்கு. அது உள்ளுக்கு என்னென்ன உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா, என்னென்ன வகைகள் இருக்குன்னா, ஈகோலி இதுதான் மெயினான வகை. கொலிஃபார்ம் பாக்டீரியாட மெயினான வகை இவர் தான். எஸ்சீரிச்சியா கோலின்னு சொல்லுவாங்க. ஈகோலின்னு சொல்லுவோம் நம்ம. இவர் ஈகோலி நான் சொல்றேன் தானே. கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் நோயை ஏற்படுத்தக்கூடிய அங்கிகள் தான். ஆனா அதுல ஈகோலின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இது நோயாக்கி அல்லாத பாக்டீரியா. இது ஈகோலி என்பது என்ன பாக்டீரியா? நோயாக்கி அல்லாத பாக்டீரியா. மொத்த கொலிஃபார்ம்கள்னு சொல்லும் போதுமா அது நோயை ஏற்படுத்தக்கூடியது. அதுல காணப்படுற ஈகோலின்ற வகை மட்டும் நோயாக்கி அல்லாத பாக்டீரியா. அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா காட்டி உயிரினங்களா இருக்கு பாரு, என்டரோபாக்டர், கிளப்சிலா, சைட்ரோபாக்டர், இது எல்லாமே எதுக்குள்ள வர்றது? கொலிஃபார்ம் பாக்டீரியா இனங்களுக்குள்ள வாருது. ஓகே, கொலிஃபார்ம் பாக்டீரியா இனங்களுக்குள்ள வாருது, மறந்துடாது. சரியா? ஓகே, இப்ப கேட்பாங்க உங்களுக்கு. இப்ப நாங்க பார்க்க போறது மொத்த கோளுருக்கள், அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, உனக்கு இந்த ப்ராக்டிக்கல் கைடுல ஒரு 3 விஷயம் கொடுத்துருந்தாங்கம்மா. எப்படின்னா, அந்த கோளுருக்களை ஒரு வட்டத்தின் மூலமா டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வட்டம் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய வட்டம், அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம். சரியா? இப்படி ஒரு பெரிய வட்டம், அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம், அது உள்ளுக்கு இப்படி ஒரு சின்ன வட்டம். இப்படி கொடுத்துட்டுமா கேட்டிருந்தாங்க என்ன கேள்வி அப்படின்னா, இத ஏ என்னது, பி என்னது, சி என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சி என்னதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும் பாத்தீங்களா இருந்தாமா, ஏ என்பது ஓகே என்னத்தை குறிக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் மீட் அப்படி கொஞ்சம் இருங்க, ஒரு காலன் வருது பாருங்க.
ஓகே. சாரி ஸ்டூடெண்ட், சாரிம்மா, கால் வந்துச்சு. ஓகே, சரி. அப்ப இந்த மொத்த கோளுருக்கள் இருக்குதானே வந்து, அதாவது கொலிஃபார்ம் பாக்டீரியாக்களமா இந்த மாதிரி இப்படி வட்டங்களை போட்டு காட்டியிருந்தாங்க இதுல பிராக்டிக்கல் கைடுல. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்ப இந்த ஏ என்பதை நாங்க சொல்றது என்ன தெரியுமா? இதை ஏன்றதை சொல்றது என்ன தெரியுமா? மொத்த கோளுருக்கள்னு சொல்லுவோம். மொத்த கோளுருக்கள். மொத்த கோளுருக்கள். மொத்த கோளுருக்கள் நாம இங்கிலீஷ்ல டோட்டல் காலிஃபார்ம்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, டோட்டல் காலிஃபார்ம்ஸ். டோட்டல் காலிஃபார்ம்ஸ். அந்த டோட்டல் கொலிஃபார்ம்ஸ்ன்றது பெரிய வட்டம். அது உள்ளுக்குன்ற மீடியம் சைஸ் வட்டம் இருக்கு தானே இந்த பி என்பது. இந்த பி என்பது என்னதுன்னு கேட்டீங்கன்னா மலக்கோளுருக்கள். 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 அது என்ன மலக்கோளுருக்கள்னா ஃபீக்கல் காலிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபீக்கல் காலிஃபார்ம்ஸ். இந்த ஃபீக்கல் காலிஃபார்ம்ஸ் தான் எங்க இருக்கிறது? இப்ப நான் சொன்னேன், இளஞ்சூட்டு குருதியுடைய விலங்குகளோட குடலிலிருந்து எதன் வழியா வெளியேற்றப்படும்? மனிதண்ட ஆ மனிதண்ட அந்த அந்த உயிரினங்கள்ட்ட எதன் வழியா வெளியேற்றப்படும்? மலத்தின் வழியாக வெளியேற்றப்படும். அதே மாதிரி சி என்பது என்ன தெரியுமா? சி என்பதுக்கு சொல்லுவாங்க ஈகோலி. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா, இந்த மொத்த கோளுருக்களும் நோயை ஏற்படுத்தும், மலக்கோளுருக்களும் நோயை ஏற்படுத்தும். ஆனா அந்த மலக்கோளுருக்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த ஈகோலி இருக்கு தானே, இந்த ஈகோலி என்பது என்னதுன்னா நோய் ஆக்கி அல்லாத பாக்டீரியா உண்டுதான். ஆனா சில சில நல்லா கவனிச்சுக்கோ, சில சில ஈகோலி இனங்கள் இருக்கு. ஈகோலியில சில இனங்கள் இருக்கு. சில இனங்கள் மட்டும்தான் என்னத்தை ஏற்படுத்தும்? நோயை ஏற்படுத்தும். மற்றபடி பெரும்பாலும் ஈகோலி என்பது நோயாக்கி அல்லாத பாக்டீரியா. இதுதான் பிராக்டிக்கல் கைட்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்ப பெரிய வட்டம் என்னத்தை குறிக்குதுமா? மொத்த கோளுருக்கள். அது உள்ளுக்கு மீடியம் சைஸ் வட்டம் மலக்கோளுருக்கள். மலக்கோள் உள்ளுக்குள்ள சின்ன வட்டம் என்னத்தை குறிக்கும்? ஈகோலியை குறிக்கும். ஈகோலி என்பது ஒரு வகையான என்னது? நோயாக்கி அல்லாத பாக்டீரியா. அதுல சில இனங்கள் மட்டும் நோயை ஏற்படுத்தும், மறந்துடாதீங்க. அப்ப அதைத்தான் இங்கே நாங்க இதுல பார்க்க போறோம். முதலாவது நாங்க பார்க்க போறதுமா மொத்த கோளுருக்களை பத்தி பார்க்க போறோம். மொத்த கோளுருக்கள் என்றால் என்ன சார்? சிம்பிள். கோளூர் பாக்டீரியா இனங்கள் முழுவதையுமே ஒன்றாக சேர்ந்து ஒட்டுமொத்தமா சொல்றதுக்கு பேர் தான் கோலிஃபார்ம் எனப்படும், அல்லது மொத்த கோளுருக்கள் எனப்படும். இப்ப மொத்த கோளுருக்கள் என்னமா? டோட்டல் கோலிஃபார்ம்ஸ் என்னமா? கோளூர் பாக்டீரியா இனங்கள் முழுவதையுமே ஒன்றாக சேர்ந்து சொன்னா தான் அதுக்கு பேர் மொத்த கொலிஃபார்ம்னு சொல்லுவாங்கம்மா. அந்த மொத்த கொலிஃபார்ம்லயே ஒரு தனித்துவமான ஒரு இனம் ஒன்று இருக்கு. அந்த கொலிஃபார்முக்கு பேர் தான் என்னம்மா இங்கிலீஷ்ல? ஃபீக்கல் கொலிஃபார்ம். ஃபீக்கல் கொலிஃபார்ம்னா என்னம்மா தமிழ்ல சொல்லுங்க? சொல்லுங்கம்மா. மலக்கோல். வெரி குட். மலக்கோளுருக்கள். குட். வெரி குட். அடுத்தது, இந்த கோளுருக்கள் தான் எங்க வாழுது? மனிதண்ட குடல்ல வாழ்ந்து மலத்துடன் எங்க விடுவிக்கப்படுதுமா? சூழலுக்கு விடுவிக்கப்படுதான். அதுலயும் மலக்கோளுர் இனங்கள்ல ஒரு இனம் இருக்கு, அதுக்கு பேர் தான் என்னம்மா? ஈகோலி. இவர் என்னது? சாதாரண சூழல்ல இவரை அவதானிக்க முடியாது. ஆனா இவர் எங்க இருப்பாரு? இளஞ்சூட்டு குருதியுடைய விலங்குகள்ட குடல்ல வாழ்ந்து மலத்துடன் சூழலை அடைவார். ஆனா இவர் ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா இவர் என்னது? நோயாக்கி நோயாக்கி இல்லாத பாக்டீரியா. அப்ப இல்லாத கேட்பாங்க, மலக்கோளுருக்கள்ல பாத்தீங்களா இருந்தா நோயாக்கி அல்லாத பாக்டீரியா ஓகேயா என்னன்னு கேட்டாங்கன்னா ஈகோலி. மறந்துடாதீங்க சார். எனக்கு எஸ்டிரிச்சியா கோலின்னு எழுதணுமா சார் அப்படின்னு கேட்டா அவ்வளவு தேவையில்லை. ஈ கோலி நீங்க எழுதுனீங்கன்னா சரி, ஈ கோலி பாக்டீரியா. சரி. அப்ப இந்த ஈ கோலியோட இயல்புகள் என்னென்ன இயல்புகள் இருக்கு சார்? நிறைய இயல்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப இந்த பாயிண்ட் நான் மார்க் பண்ற பாயிண்ட பாத்துக்கோங்க. ஓகேயா? இதுதான் ஈகோலிட இயல்புகள். அப்ப நோட் பண்ணிக்கோங்க, ஈகோலிட இயல்புகள். இது ஒரு வகையான கோளுரு வகையான பாக்டீரியாமா. கோளுரு. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கோளுருன்னு என்னது? அந்த பெசிலஸ் ஜாதியை சார்ந்தது கோளுரு. கோள் வடிவத்தை உடையது, அதனாலதான் அது கோளுருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியா. காற்று வாழ்னு கொடுத்துருக்கு, அதுக்கு உண்மையா வரணும் அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியா. அது விளங்குதா? ஈகோலி பாக்டீரியான்றது உண்மையா என்ன பாக்டீரியா? அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியா. காற்றின்றி வாழ். காற்று வாழ் சொன்னாலும் காற்றின்றி வாழ் சொன்னாலும் ஒரே விஷயம்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியானா என்னதுன்னு சொல்லி? எரிவன் யாராவரா? எஸ், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஃபேக்கல்டேட்டிவ் அனேரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஃபேக்கல்டேட்டிவ் அனேரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? அமையத்துக்கு ஏற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியா என்னது? உனக்கு தெரியும், காற்று வாழ் பாக்டீரியானா காற்று உள்ள சூழல்ல வாழக்கூடியது. காற்றின்றி வாழ் பாக்டீரியான்றது காற்று இல்லாத சூழல்ல வாழக்கூடியது. அமையத்துக்கு ஏற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியானா
அப்படின்னா சார் ஆக்சிஜன் உள்ள போது ம். காற்று வழியாகவும் ஆக்சிஜன் இல்லாத போது காற்றின்றி வெரி வழியாகவும் குட், எஸ், குட். சரியான உதாரணம். ஆக்சிஜன் இருக்கிற நேரம் காற்று வாளாகவும், ஆக்சிஜன் இல்லாத போது காற்று, சாரி, ஆக்சிஜன் இருக்கிற நேரம் காற்று வாளாகவும், ஆக்சிஜன் இல்லாத போது காற்றின்றி வாழ் பாக்டீரியாவும் தொழிற்படும். ஆனா நாங்க இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஃபேக்கல்டேட்டிவ் அனேரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அமையத்துக்கு ஏற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அடுத்தது, இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே கிராம் நெகட்டிவ் ஜாதிக்கு உரியது. அது என்ன சார் கிராம் நெகட்டிவ்? எப்படி சார் நீங்க கண்டுபிடிப்பீங்க கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி? அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க கிராம் மறை கிராம் நேருன்னு சொல்லுவாங்க. இந்த ஈகோலி பாக்டீரியாமே கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அது என்ன கிராம் நெகட்டிவ்னு என்ன சார்? எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, பாக்டீரியாட கலச்சுவர் எதனால் ஆக்கப்பட்டது? பெப்டிடோகிளைக்கனால் ஆக்கப்பட்டது. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களாமா? ஆம் சார். ஆ, அந்த பெப்டிடோகிளைக்கண்ட கலச்சுவரை வச்சுதாமா, கலச்சுவர் இருக்கு தானே, கலச்சுவர் பெப்டிடோகிளைக்கனால் ஆக்கப்பட்ட கலச்சுவர் இருக்கு தெரியுமாமா? அந்த கலச்சுவரை வச்சு தான் அது கிராம் நேரா கிராம் மறையான்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, சரி சார். அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கலச்சுவர் தடிப்பமா இருக்குதா? எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? கிராம் பாசிட்டிவ்னா என்ன, கிராம் நெகட்டிவ்னா என்னன்னு சொன்னா, கலச்சுவர் இருக்கு தானேமா, இரண்டு வகையான கலச்சுவர், ஒரு பாக்டீரியாட இரண்டு வகையான கலச்சுவர் காணப்படும் போது, நல்லா கவனிச்சுக்கோங்க, இரண்டு வகையான கலச்சுவர்ல இந்த பெப்டிடோகிளைக்கன் இருக்கு தெரியுமா? பெப்டிடோகிளைக்கனால் ஆக்கப்பட்ட கலச்சுவர் இருக்கு தெரியுமா பாக்டீரியாட? அந்த கலச்சுவர் பாத்தீங்களா இருந்தாமா, மெல்லிசா, ஓகே, மெல்லிசா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அதே பெப்டிடோகிளைக்கனால் ஆக்கப்பட்ட கலச்சுவர் தடிப்பமா இருந்துச்சுனாமா, அதை சொல்லுவோம் நாங்க கிராம் நேர் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இப்ப சொல்லு, ஈகோலி பாக்டீரியால பெப்டிடோ கிளைக்கனால் ஆக்கப்பட்ட கலச்சுவர் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மெல்லியதா மெல்லியதா மெல்லிசா இருக்கும். இருக்கும். எஸ், மெல்லியதா இருக்கும். அதே பெப்டிடோ கிளைக்கனால் ஆக்கப்பட்ட கலச்சுவர் தடிப்பாக இருந்துச்சுன்னா அதுதான் கிராம் என்ன பாக்டீரியா? பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நேர் வகை பாக்டீரியா. மறந்துடாதீங்க. அப்ப ஈகோலின்றது கிராம் மறைக்குரிய பாக்டீரியா. அதே மாதிரி ஈகோலி பாக்டீரியான்றது வித்திகளை உருவாக்காதவை. அது என்ன வித்திகளை உருவாக்காதவைனா, வித்திகள் நாம இங்கிலீஷ்ல ஸ்பார்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அது என்ன வித்திகள் அப்படின்னா, கூடுதலாம பாக்டீரியாக்கள் எல்லாமே வித்திகள் மூலமா தான் நாங்க உருவாகும். அதுல ஈகோலி என்பது வித்திகள் மூலமா உருவாகாது. காரணம் என்ன? அது வித்திகளை உருவாக்காது. வித்திகளை உருவாக்காதுன்னா அது வித்திகள் மூலம் உருவாகாது. விளங்குதா? அப்ப அந்த ஈகோலி பாக்டீரியாக்கள்ன்றது வித்திகளை உருவாக்காதவை. விளங்குதா? ஓகே, இட்ஸ் டஸ் நாட் கிரியேட் த ஸ்பார்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. வித்திகளை உருவாக்காதவை. ஓகே, சோ இந்த ஈகோலி பாக்டீரியாக்கள் என்பது நோயாக்கிகள் அல்லாத போதும் அதுல சில இனங்கள் மட்டும் நோய்களை ஏற்படுத்தும். உதாரணமா இந்த இனம் ஈகோலி 157 H7 இனம் மட்டும் பாத்தீங்களா இருந்தா நோயை ஏற்படுத்தக்கூடியது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஈகோலி நோயாக்கி அல்லாத பாக்டீரியா, இல்ல சில இனம் மட்டும் நோயை ஏற்படுத்தும். அடுத்தது, ஈகோலி பாக்டீரியாக்கள் கண்ணுக்கு புலப்படாது, பட் நீரில் நீண்ட நாட்களுக்கு என்ன செய்யக்கூடியது? வாழக்கூடியது. இந்த ஈகோலி பாக்டீரியாக்கள் நீருடன் எப்ப கலக்கும்? நீருடன் மலக்கழிவுகள் கலந்துள்ள போது ஈகோலி பாக்டீரியாக்கள் கலந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப கேட்பாங்க, ஈகோலி நீருடன் கலந்து காணப்படுகின்றமே எவ்வாறு உறுதிப்படுத்தப்படும் என்றா, அந்த நீரில் மலக்கழிவுகள் கலந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தும். ஒரு நீர்ல ஈகோலி இருந்துச்சுனாமா என்னத்தை உறுதிப்படுத்தும்? அது அந்த நீர்ல என்ன இருக்குன்ற உறுதிப்படுத்துமா? அந்த நீர்ல மலக்கழிவுகள் கலந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தும். மறந்துடாதீங்க இன்னைக்கு. அப்ப நீரின் தரத்தை மதிப்பிடுவதற்கு குறிகாட்டியாக பயன்படுத்தப்படுற இது என்னம்மா? குறிகாட்டியா பயன்படுத்தப்படுகின்ற அங்கி எந்த பங்கிமா? ஈகோலி. ஈகோலி. சிலவங்க ஈகோலிய நீங்க குறிகாட்டின்னு பொதுவா கேட்டா என்ன செய்வாங்க? மொத்த கொலிஃபார்ம் பாக்டீரியான்னு எழுதுவீங்க. எப்படி? மொத்த கொலிஃபார்ம் அல்லது கொலிஃபார்ம் பாக்டீரியா. இதுதான் என்னவா பயன்படுத்தப்படுறது? கொலிஃபார்ம் பாக்டீரியா, அல்லது பிராக்கெட்ல வேணா ஈகோலி போடுங்க. எப்படி? நீரின் தரத்தை மதிப்பிட குறிகாட்டியாக பயன்படுத்தப்படுற அங்கி எதுன்னு கேட்டா கொலிஃபார்ம் பாக்டீரியான்னு போட்டு பிராக்கெட்ல வேணா ஈகோலின்னு போடுங்க. எப்படி? பிராக்கெட்ல வேணும்னா ஈகோலின்னு போடுங்க. ஓகே, சோ அது மறந்துடாதீங்க இன்னைக்கு. சரிதானே? ஓகே, அப்ப அது கிளியராமா உங்களுக்கு? இப்ப நான் சொல்லி கொடுத்த உயிரியல் இயல்புகள் எல்லாமே கிளியரா ஓ சார். ஆம் சார். எழுதுவீங்க தானே? ஓகே, இப்ப நான் சொல்லி கொடுக்க போறதாமா கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனையை பத்தி சொல்லி தர போறேன். கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனையை பத்தி சொல்லி தர போறேன். சரி, இந்த கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனை, கொலிஃபார்ம் டெஸ்ட், இதுலமா கிட்டத்தட்ட நாங்க 2 விதமான கொலிஃபார்ம் டெஸ்ட் நாங்க படிச்சிருக்கோம்.
ஓகே, இதுல 2 விதமான கொலிஃபார்ம் டெஸ்ட் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயம்னா, கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனை பாத்தீங்களா இருந்தா நாங்க யூனிவர்சிட்டியில படிக்கும் போதுமா 2 விதமா படிச்சோம். இல்லைங்கதா, அதுல நான் இப்ப உங்களுக்கு வேணா காட்டுறது. நான் எடுத்தது கொஞ்சம் போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் இருங்க பார்ப்போம். அந்த டியூட்டையும் உங்களுக்கு அனுப்பலடாமலா, இமேஜ் டியூட் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் 5ஆம் பாடத்துக்கு. அதையும் உனக்கு அனுப்ப கிடைக்கல எனக்கு. இந்த இருக்குமா நான் சொன்னேன் இந்த இது புரியுதா? டோட்டல் கொலிஃபார்ம்ஸ், ஃபீக்கல் கொலிஃபார்ம்ஸ், ஈகோலி. புரியுதா நான் சொல்றது அந்த இடத்துல? இது விளங்குதானே உங்களுக்கு இது படம்? ஓ சார். நான் ஆம் இதை சார். இதை தான் நான் காட்டினேன், இதை தான் நான் காட்டினேன். ஓகே, அப்ப உனக்கு தெரிஞ்சுக்கோ, இந்த பெரிய வட்டம் டோட்டல் கொலிஃபார்ம் குறிக்கும். அதுக்குள்ள உள்ள இந்த மீடியம் சைஸ் வட்டம் ஃபீக்கல் கொலிஃபார்ம் குறிக்கும். இந்த ஃபீக்கல் கொலிஃபார்முக்கு உள்ளுக்குள்ள இந்த இந்த நடுவுல இருக்க வட்டம் இருக்குது, அது ஈகோலி. ஈகோலிலேயே ஒரு சின்ன வட்டம் இருக்கு, அதுதான் இந்த ஈகோலி 0157, சாரி, 015787. இதுதான் என்னத்தை ஏற்படுத்தக்கூடியது? ஈகோலின்றது நோயை ஏற்படுத்தாது, அதுல ஒரு இனம் மட்டும்தான் என்னத்தை ஏற்படுத்தக்கூடியது, நோய் ஏற்படுத்தக்கூடிய. நோயை ஏற்படுத்தக்கூடியது. ஓகேயா? மற்றது டோட்டல் கொலிஃபார்ம் நோயை ஏற்படுத்தும், ஃபீக்கல் கொலிஃபார்ம் கட்டாய நோயை ஏற்படுத்தும். ஓகேயா? சரி. ஸோ இந்த டெஸ்ட்டை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? எப்படி செய்கிறாங்கன்னு இந்த இருக்கு பாருங்க, இந்த இதுதான் இந்த டெஸ்ட்டு. ஓகேயா? ஸோ இது நாங்கள் யூனிவர்சிட்டிலையும் செஞ்சுருக்கோம். சரியா? இப்போ நான் உனக்கு சொல்லித்தர போகிறது பார்த்தீங்களா இருந்தாமா, இந்த டெஸ்ட்டை தான் சொல்லித்தர போகிறேன். நாங்கள் எம்பிஎன் டெஸ்ட்னு சொல்லுவோமா இங்கிலீஷில், மல்டிபிள் டியூப் ஃபர்மெண்டேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் டியூப் ஃபர்மெண்டேஷன் மெத்தட் விளங்குதா? ஸோ எம்பிஎன் மெத்தட்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸ் இன் வாட்டர்னு சொல்லுவோம். ஓகேயா? இந்த எம்பிஎன் மெத்தட் தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறது உனக்கு தியரியில். ஓகே, தியரியில் நான் சொல்லித்தர போகிறது இந்த எம்பிஎன் மெத்தட் தான். இன்னொரு மெத்தட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலிஃபார்ம் டெஸ்ட்டில் எங்களோட ப்ராக்டிக்கலில் எப்படி நாங்கள் ப்ராக்டிக்கலில் யூஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகே, ப்ராக்டிக்கலில் யூஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று தனியாக இருக்குது, அதையும் நான் உனக்கு சொல்லித் தருவேன். எப்படி செய்கிறாங்க, அதை எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்லித் தருவேன். ஓகே, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. சரிதானே? ஓகே, இதுதான் இந்த கொலிஃபார்ம் டெஸ்ட்டோட விஷயம். ஓகே ஓகே. ஸோ அப்போ இதை நான் சொல்லித்தரேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். இதை பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே. ஸோ இதில் படங்களையும் பார்த்துக்கோங்க என்ன மாதிரின்னு. இதில் நடுவில் சின்ன குழாய் ஒன்று இருக்குது தெரியுமா, இந்த கெமிக்கலுக்குள்ளுக்கு சின்ன குழாய் ஒன்று இருக்குமா, இருக்குது தானே? அந்த குழாய் தான் ரொம்ப முக்கியமான குழாய்கள் உண்டு. எங்கள் கொலிஃபார்ம் டெஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான குழாய்கள் உண்டு. அதுக்கு பேர் தான் நாங்கள் சொல்லுவோம் டர்ஹாம் குழாய்னு சொல்லுவோம். இப்படி சொல்லுவோம், டர்ஹாம் குழாய். ஓகேயா? சரி, இப்போ அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா? தெளிவாக பார்ப்போம். சரி தானே? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை கிளியராக சொல்லித்தரேன். கொலிஃபார்ம் பரிசோதனை சொல்லி தந்த பிறகு உங்களுக்கு இந்த படங்கள் எல்லாம் காட்டி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் தெளிவா. சரியாம்மா? ஓகே, கவனிச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு கழிவு நீர் மாதிரி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ. கழிவு நீரோ யாதாயிரம் ஒரு நீர் வந்து கிடைச்சிருக்கு. எங்களுக்கு டெஸ்டிங்க்கு வருது. இப்போ நான் நாரால எல்லாம் வந்துச்சுங்களா, வேலை வேலை செய்கிற நேரம் அந்த கொலிஃபார்ம் டெஸ்ட் செஞ்சு பார்த்தோம். இப்போ ஒரு கொலிஃபார்ம் டெஸ்ட் எங்களுக்கு வருதுண்டாமா, நாங்கள் முதலாவது ஒரு நீர் மாதிரி எடுத்தோம்னா சும்மா ஒரு நீர் மாதிரியில் மட்டும் நம்ம செஞ்சு பார்க்க மாட்டோம். அந்த நீர் மாதிரிலேயே கிட்டத்தட்ட ரிப்ளிகேட் எடுப்போம், ஒரு 40-50 ரிப்ளிகேட் எடுத்து தான் செய்வோம். இது நீங்க யூனிவர்சிட்டி அந்த மாதிரி நீங்க இது இது சம்மந்தமா படிக்க போறீங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி செய்யணும்ன்றது. இப்போ நான் சாதாரணமா சொல்றேன் உனக்கு எப்படி செய்யறதுன்றது. இந்த கொலிஃபார்ம் பரிசோதனை இருக்கு தானே, இந்த கொலிஃபார்ம் பரிசோதனைமா 3 படிமுறைகள்ல மேற்கொள்ளப்படும். 3 படிமுறை மறந்துடாது, 3 படிமுறை. 3 படிமுறைகள்ல மேற்கொள்ளப்படும். உதாரணமா நான் பாரு, நான் காட்டுறேன். 3 படிமுறைகள். முதலாவது சோதனை என்னதுன்னா, கொலிஃபார்ம் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இதே ப்ரிசம்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க.
தமிழ்ல அனுமான சோதனை அல்லது முன்னோடி சோதனைன்னு சொல்லுவாங்கம்மா. இங்கிலீஷ்ல ப்ரிசம்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ப்ரிசம்டிவ் டெஸ்ட், முன்னோடி சோதனை. இந்த முன்னோடி சோதனையில எங்களுக்கு என்ன சார் இது, என்ன இது இருக்குன்னா, எங்களுக்கு வார ரிசல்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் தானே. இப்ப இப்ப நீ ஒரு இதை செக் பண்றேன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு உனக்கு பிளட் செக் பண்ற டெங்குக்கு இப்படின்னு வச்சுக்கோ, சும்மா சொல்றேன். ஒன்று டெங்கு இருக்குன்னா உனக்கு ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும், டெங்கு இல்லைன்னா உன்னோட ரிசல்ட் என்ன இருக்கும், நெகட்டிவா இருக்கும் தானே. அப்ப என்னைக்கும் ஒரு ரிசர்ச் செய்யற நேரமா உனக்கு வரக்கூடிய ரெண்டு விஷயம் என்னது, ரெண்டு ரிசல்ட் என்னவா இருக்கும், ஒன்னு பாசிட்டிவா இருக்கும், இன்னொன்னு நெகட்டிவா இருக்கும் தானேம்மா. சரி, இப்ப நான் உனக்கு சொல்றேன் என்னன்னா, இந்த அனுமான சோதனையில பாசிட்டிவா உனக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா, பாசிட்டிவா ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நீர்ல கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கலாம் என அர்த்தம். இருக்கலாம் என அர்த்தம். இருக்கலாம். ஒருவேளை அனுமான சோதனையில உனக்கு பாசிட்டிவா ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா அங்க கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கலாம் என அர்த்தம். அது என்ன இருக்கலாம்ன்றது? ஏன்னா எனக்கு 100% சொல்லல அது கொலிஃபார்ம் தான்னு சொல்லி. ஏன்னா வேற பாக்டீரியாக்களும் அந்த தண்ணியில இருக்கலாம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அனுமான சோதனை செஞ்ச பிறகு அதுல பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்த நீர் மாதிரியை மட்டும் ரெண்டாவது சோதனைக்கு எடுத்துட்டு போவாங்க. அந்த ரெண்டாவது சோதனை தாமா உறுதிப்படுத்தும் சோதனை. இங்கிலீஷ்ல கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. உறுதிப்படுத்தும் சோதனை இங்கிலீஷ்ல கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்ல தான் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும் அந்த நீர்ல கொலிஃபார்ம் பாக்டீரியா உண்டா இல்லையா என்பது உறுதிப்படுத்தப்படும். எப்படி? கொலிஃபார்ம் பாக்டீரியா உண்டு அல்லது இல்லை என உறுதிப்படுத்தப்படும். எதுல? உறுதிப்படுத்தும் சோதனையில தான். இப்ப நான் கேட்கிறேன் உனக்கு, நீ அனுமான சோதனை செய்யும் போது உனக்கு ரிசல்ட்ஸ் நெகட்டிவ்ல வந்துருச்சுன்னு வை, கொலிஃபார்ம் பாக்டீரியா இல்லைன்னு வச்சுக்கோ, நீ அதை கொண்டு போய் உறுதிப்படுத்தும் சோதனைக்கு கொண்டு வருவியா? அதை உறுதிப்படுத்தும் இல்ல சார். சோதனைக்காக கொண்டு வருவியா? கொண்டு வர மாட்டேன். ஏன்? அனுமான சோதனையிலே உனக்கு தெரியுது ரிசல்ட் நெகட்டிவ் தானே, அப்ப அதுல கொலிஃபார்ம் பாக்டீரியா இல்லைன்னு அர்த்தம். ஆனா கொலிஃபார்ம் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னா கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கலாம்னு சொல்லி ரெண்டாவது ஒரு டெஸ்ட்டுக்கு கொண்டு வர, அதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட், உறுதிப்படுத்தும் சோதனை. அந்த உறுதிப்படுத்தும் சோதனையில தான் கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கா இல்லையான்றதை உறுதிப்படுத்தும். மூணாவது முடிவுக்குரிய பரிசோதனை. மூணாவது முடிவுக்குரிய பரிசோதனை கன்க்ளூஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. முடிவுக்குரிய பரிசோதனை அல்லது நிறைவுக்குரிய பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைவுக்குரிய பரிசோதனை கன்க்ளூஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இவரோட வேலை என்னதுன்னா எத்தனை கொலிஃபார்ம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. எத்தனை கொலிஃபார்ம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அந்த பாக்டீரியாக்களோட அளவை கண்டுபிடிக்கிறது. அளவு அளவு எவ்வளவு இருக்கு, அந்த தண்ணியில எவ்வளவு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் முடிவுக்குரிய சோதனை. அப்ப இந்த மூணு சோதனைகளையும் நாங்க செஞ்சாதான், அதை மூணையும் சேர்த்து தான் நாங்க எப்படி சொல்லுவோம், கொலிஃபார்ம் பரிசோதனைன்னு சொல்லுவோம். அப்ப கொலிஃபார்ம் பரிசோதனை ஒரு வகையான என்ன சோதனைன்னு சொன்னீங்கன்னா நியமிப்பு சோதனை. மறந்துடாது, நியமிப்பு சோதனை. அது என்ன நியமிப்பு சோதனைனா? நியமிப்பு சோதனைனாமா ஒவ்வொரு ப்ரொசீஜரா நாங்க படிப்படியா செஞ்சு டைட்ரேஷன் சொல்லுவாங்க. டைட்ரேஷனை தான் நியமிப்பு சோதனைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பரிசோதனையா செஞ்சு செஞ்சு நாங்க கண்டுபிடிக்கிறது தான் நாங்க சொல்லுவோம் நியமிப்பு சோதனை. கொலிஃபார்ம் பரிசோதனை ஒரு வகையான நியமிப்பு சோதனை, மறந்துடாது. அதுல 3 வகை இருக்கு. ஒன்னு அனுமான சோதனை, உறுதிப்பட்டு 3 படிமுறை இருக்கு. படிமுறை வகை இல்ல, படிமுறை இருக்கு. அனுமான சோதனை, உறுதிப்படுத்தும் சோதனை, முடிவுக்குரிய சோதனை, மறந்துடாது. சரி, இப்ப இதைத்தான் நான் விளங்கப்படுத்த போறேன். தெளிவா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நான் விளங்கப்படுத்த போறது அனுமான சோதனை. இந்த அனுமான சோதனை எப்படி சார் எப்படி செய்யறது சார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு எங்கட இதுக்கு எதுக்கு கொலிஃபார்ம் டெஸ்ட்டுக்கு தேவைப்படுற உபகரணங்களும் பதார்த்தங்களும் தேவை. கொலிஃபார்ம் டெஸ்ட்டுக்கு மெயினா நாங்க தேவைப்படுற பதார்த்தம் என்ன? முதலாவது எங்களுக்கு லெக்டோஸ் வளர்ப்பூடகம் தேவை. என்ன வளர்ப்பூடகம்? லெக்டோஸ் வளர்ப்பூடகம் தேவை. ப்ரோத் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரசாயன பதார்த்தம் தேவை, பிஜிஎல்பி ஊடகம்னு ஒண்ணு தேவை. பிஜிஎல்பி ஊடகம்னு ஒண்ணு தேவை. பிஜிஎல்பி ஊடகம். பிஜிஎல்பி ஊடகத்துக்கு விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட், ஓகேயா, கிரீன், லாக்டோஸ், பைல் ப்ரோத் அப்படின்ற ஒரு ஊடகம் இருக்கு. பிஜிஎல்பி ஊடகம் ஷார்ட்டா எழுதிக்கோங்க. இது ரெண்டும் தான் நாங்க கூடுதலா இந்த டெஸ்ட்டுக்கு பயன்படுத்த போற ரசாயன பதார்த்தம். அதே மாதிரி இன்னொன்னு கேட்பாங்க, இந்த கொலிஃபார்ம் பரிசோதனைக்கு பயன்படுத்துற உபகரணம் என்னென்ன உபகரணம் தேவை அப்படின்னு கேட்டா மெயினா தேவை டர்ஹம் குழாய்னு ஒண்ணு தேவைம்மா. டர்ஹம் குழாய், இங்கிலீஷ்ல DURHAM, சர்ச் பண்ணி பாரு. டர்ஹம் குழாய்னு இருக்கும், சின்னதா இருக்கும்.
அதே மாதிரி இன்னொரு பாட்டில் ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். அந்த பாட்டிலுக்கு பேர் சொல்லுவாங்க யுனிவர்சல் ஆர் மெக்கர்த்தி பாட்டில்னு சொல்லுவாங்க. யுனிவர்சல் ஆர் மெக்கர்த்தி பாட்டில்னு சொல்லுவாங்க. சின்னதா இருக்குமா, சாம்பிள் எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பூச்சி இனங்கள்ல சாம்பிள்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சின்னதா இருக்கும் பாட்டில். இப்போ நான் காட்டினேன் உங்களுக்கு ஒரு படம் ஒன்று. மெக்கர்த்தி பாட்டில்னு ஒன்று எடுப்போம். ஒருவேளை இந்த மெக்கர்த்தி பாட்டில் எங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நாங்கள் சாதாரண எடுக்கிற பாட்டில் என்னதுன்னா எங்களோட சோதனை குழாய் இருக்கு, டெஸ்ட் டியூப் இருக்கு. அந்த டெஸ்ட் டியூப்பை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், இந்த சோதனையை செய்யலாம். அப்ப எங்களுக்கு கொலிஃபார்ம் பரிசோதனைக்கு தேவையான ரசாயன பதார்த்தம் என்னென்னமா சொல்லுங்க. ரசாயன பதார்த்தம் என்னென்ன? லாக்டோஸ் வளர்ப்பூடகம் லாக்டோஸ் வளர்ப்பூடகம், பிஜிஎல்பி ஊடகம். வெரி குட்மா. லாக்டோஸ் வளர்ப்பு ஊடகம் மற்றும் பிஜிஎல்பி ஊடகம். அதுக்கு தேவையான எங்களோட உபகரணங்கள், மெயினான உபகரணங்கள் என்ன தேவை? தர்க்கம் தர்க்கம், குழாய், குழாய், குழாய் மற்றும் யுனிவர்சல் போத்தல், யூனிவர்சல் யூனிவர்சல் பாட்டில் அல்லது மெக்கரத்தி பாட்டில்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா அனுமான சோதனை செய்ய போறோம். அனுமான சோதனை செய்யறதுக்குமா நாங்க இந்த கொலிஃபார்ம் பரிசோதனைக்கு 2 மாதிரிகள், அதாவது 2 வகையான மாதிரிகளை நாங்க தெரிவு செஞ்சு கொள்றோம். 2 வகையான அமைப்புகள். ஓகே, உதாரணத்துக்கு இப்படி ஒரு யுனிவர்சல் பாட்டில் எடுத்து அதுல எங்கட நீர் மாதிரி லாக்டோஸ் வளர்ப்பு, சாரி, எங்கட டரம் குழாயில எங்கட நீர் மாதிரியை எடுத்து இந்த மாதிரி டரம் குழாய் எப்படி வைக்கணும், எங்கட தலைகீழா வைக்கணும். வச்ச பிறகு இது ஃபுல்லாவே என்னத்தை நாங்க நிரப்பிக்கொள்ளணும் அப்படின்னா லாக்டோஸ் வளர்ப்பூடகத்தை இந்த போத்தல் உள்ளுக்கு ஃபுல்லாவே நிரப்பிக்கொள்ளணும். இதை நான் ஏன்னு எடுத்துக்கொள்றேன் வை. இதே மாதிரி இன்னொன்னு பி நான் தயாரிச்சு கொள்ளணும். பிய இன்னொரு நீர் மாதிரியோ எடுத்து நான் தயாரிச்சு கொள்ளணும். இன்னொரு நீர் மாதிரி எடுத்து நான் தயாரிச்சு கொள்ளணும். அதுலயும் அதே மாதிரி தான் எங்கட இதை எப்படி வைக்கணும், நாங்க டரம் குழாய் எப்படி வைக்கணும்டாமா, எப்படி வைக்கணுமா டரம் குழாய? தலைகீழா வைக்கணும். வெரி குட், தலைகீழா வைக்கணும். பிய தெரிவு செய்யறோம். அப்ப இந்த 2 மாதிரியும் கொண்டு போயிட்டு நாங்க என்ன வைப்போம்னா அடைகாப்பான் பொறி தெரியுமா? அடைகாப்பான் பொறின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்குபேட்டர்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஓவன் இருக்கு தானே, கனல் அடுப்பு, அதுல வேலைமா சூடாக்குறது. அடைகாப்பாண்ட வேலை என்ன தெரியுமா? அங்க காணப்படுற நுண்ணங்கியோட வளர்ச்சியே பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அதிகரிக்கிறதுக்கு, அதாவது வளர்ச்சிக்கு தேவையான சூழல் நிபந்தனையை கொடுக்குறது. அதான் இன்குபேட்டர். இப்போ இன்குபேட்டர்ல நிறைய வகை இருக்கு. முட்டைக்கு இன்குபேட்டர் இருக்கு, யோகட்டுக்கு இன்குபேட்டர் இருக்கு, விளங்குதா? ஸோ இன்குபேட்டர்ன்றது என்னதுன்னா அங்க காணப்படுற நுண்ணங்கிகள வளர்ச்சி அல்லது அங்கிகள வளர்ச்சிக்கு தேவையான சூழல் நிபந்தனையை கொடுக்குற ஒரு ஓவன் மாதிரி இருக்கும் அடைகாப்பான் பொறி. இந்த அடைகாப்பான் பொறியில கிட்டத்தட்ட 37 பாகை செல்சியஸ்ல 48 மணித்தியாலங்கள் வைக்கிறேன். டியூட்ல நான் 35ன்னு கொடுத்துருக்கேன். 35 சரிதான், பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனா ப்ராக்டிக்கல் கைட்ல கொடுத்துருக்கு 37. அது 37 பாகை செல்சியஸ்ல 48 மணித்தியாலங்கள் நாங்க என்ன செஞ்சு கொள்வோம்னா இந்த அனுமான சோதனையை செய்யறதுக்காக எங்க வைப்போம், அடைகாப்பான் பொறியில வைப்போம். அப்படி அடைகாப்பான் பொறியில வைக்கும் போது இந்த ஏ பி என்ற நீர் மாதிரியில, ஓகே, ஏல நாங்க டரம் குழாயில எடுத்த நீர் மாதிரி, பில டரம் குழாயில எடுத்த நீர் மாதிரியில எதுல கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கோ அந்த குறிப்பிட்ட மாதிரியில என்ன செயற்பாடு நடந்திருக்கும் தெரியுமா? நொதித்தல் நடந்திருக்கும். என்ன செயற்பாடு நடந்திருக்குமா? என்ன நடந்திருக்குமா? என்ன நடந்திருக்கும்? நொதித்தல் நடந்திருக்க அமைப்புல மட்டும் என்ன நடக்கும்னா 2 அப்சர்வேஷன் எடுப்போம், அவதானிப்புகள். நொதித்தல் நடந்திருக்க அமைப்புல மட்டுமா 2 அப்சர்வேஷன் எடுப்போம். அப்சர்வேஷன்றது அவதானிப்புகள் எடுப்போம். எந்த அமைப்புல டர்ஹம் குழாயில, எந்த அமைப்புலமா டர்ஹம் குழாயில மேல இந்த இதுதான் டர்ஹம் குழாய் இப்படி அமைச்சு வச்சிருக்கீங்கன்னா அதன் மேல் பகுதி, இந்த பகுதியில வாயு குமிழிகள், எப்படி வாயு குமிழிகள், பபிள்ஸ் இருக்கு தானே, பபிள்ஸ். அந்த இப்ப நீ ஒரு சுடு தண்ணி போட்டில்ல சுடு தண்ணி ஊத்துனோன்னு என்ன நடக்கும், சுடு தண்ணி போத்தலுக்கு மேல அந்த பபிள்ஸ் வந்து நிற்கும் தெரியுமா, வாயு குமிழிகள். அந்த மாதிரி வாயு குமிழிகள் உருவாகியது. அதே மாதிரி எந்த லாக்டோஸ் வளர்ப்பூடகம் பொன்மஞ்சள் நிறமாக மாறிச்சோ, பொன்மஞ்சள், ஓகே, பொன்மஞ்சள், பொன்மஞ்சள்னா கோல்டிஷ் எல்லோ, கோல்டிஷ் எல்லோ கலர்ல மாறிச்சுன்னா இந்த 2 அவதானிப்புகளும் எந்த மாதிரில நாங்க பெற்றால் அதுல தான் என்ன இருக்கலாம் என அர்த்தம், அதுல தான் என்ன இருக்கலாம் என அர்த்தம். கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கா? பாக்டீரியா இருக்க, எஸ், பாக்டீரியா இருக்கலாம் என அர்த்தமா. எப்படி அர்த்தம்? இருக்கலாம் என அர்த்தம். ஒருவேளை இந்த 2 விளைவுகள், இந்த 2 விஷயமும் நடக்கலனா அங்க கொலிஃபார்ம் பாக்டீரியா என்னன்னு அர்த்தம்? இல்ல.
இல்லைன்னு அர்த்தம். வெரி குட். அப்ப நீங்க கேட்கலாம், சார் நொதித்தல் நடைபெற்றிருக்குன்னா சார் கட்டாயம் அந்த ஊடகம் என்னவா மாறி இருக்கும்? அமிலத்தன்மையா மாறி இருக்குமா? ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இங்க பயன்படுத்தின ஊடகம் என்ன ஊடகமா? என்ன ஊடகமா பயன்படுத்திருக்கேன்? லெக்டோ லெக்டோஸ். இந்த லெக்டோஸ் ஊடகம் அமிலத்தன்மையா மாறுச்சுன்னா என்ன உருவாயிருக்கும்? அந்த லெக்டோஸ் என்னவா மாற்றப்பட்டிருக்கும்? லெக்டிக் அசிட் வெரி குட். லெக்டிக் லாக்டிக் அசிடாக மாற்றப்பட்டிருக்கும். வெரி குட். அப்ப நான் சொன்னது விளங்குதா? அனுமான சோதனையில இந்த மாதிரி 2 மாதிரிகளை எடுத்துமா, இதை நாங்க அடைகாப்பான் பொறியில 37 பாகை செல்சியஸ்ல 48 மணித்தியாலங்கள் வைக்கும் போது எந்த மாதிரியில நொதித்தல் நடக்குதோ அந்த மாதிரி அமிலத்தன்மையா மாறி இருக்கும். காரணம் என்ன? அங்க காணப்படுற பாக்டீரியாக்கள் என்ன செஞ்சிருக்கும்? லெக்டோஸை என்னவா மாத்தி இருக்கும்? லெக்டிக் அசிட் அதனாலதான் அந்த ஊடகம் என்ன தன்மையா, என்ன கலரா மாறுது? அந்த ஊடகம் என்ன கலரா மாறுது? பொன்மஞ்சள் நிறம். அதே சந்தர்ப்பத்துல டர்ரம் குழாயில் என்ன தோன்றுது? வாயுக்குமிழி. வாயுக்குமிழி தோன்றுச்சுனாமா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அனுமான சோதனையில என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? அனுமான சோதனையில என்ன அர்த்தம்? கொலிஃபம் பாக்டீரியா பாக்டீரியா இருக்கலாம் என அர்த்தம். இருக்கலாம். ஓ, அப்ப இப்ப சொல்லு, அனுமான சோதனையோட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எது எது? பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் என்னென்ன? பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் என்னென்ன? டர்கம் குழாயின் மேல் பகுதி வாயுக்குமிழிகள் தோன்றுதல். வெரி குட். பொன்மஞ்சள் நிறத்தில் லெக்டோ வளர்ப்பூடகம் காணப்படும். மாறுறது. வாயுக்குமிழிகள் சேர்வது அஹ், லெக்டோஸ் லெக்டிக் அசிட்டாக மாற்றமடைதல். அமிலத்தன்மை மாற்றமடைஞ்சு பொன்மஞ்சள் நிறமாக தோன்றுது. வெரி குட். இப்ப அனுமான சோதனையில இப்ப நான் சொன்னேன், இப்ப நீ 2 இந்த அவதானிப்புகளும் ஏ மாதிரியில எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோ. ஏ மாதிரில தான் இந்த 2 அவதானிப்புகளும் எங்களுக்கு பார்த்தோம். அப்ப எந்த மாதிரி நாங்க எடுத்து செல்வோம் உறுதிப்படுத்தும் சோதனைக்கு? ஏமாற்று. ஓகே, வெரி குட். அப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறது உறுதிப்படுத்தும் சோதனை. இவர் பெருசா பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லம்மா உறுதிப்படுத்தும் சோதனையில. இந்த உறுதிப்படுத்தும் சோதனையில என்ன செய்ய போறோம்? அதே மாதிரியை கொண்டு போன பிறகு, ஓகே, அந்த மாதிரியை கொண்டு போறோம் தானே? அந்த மாதிரியை கொண்டு போன பிறகு அதே மாதிரி இன்னொரு மாதிரி எடுத்துக்கொள்ளும். ஓகே, அதே தண்ணியிலேயே இன்னொரு மாதிரி எடுத்துக்கொள்ளும். இன்னொரு மாதிரி எடுத்துட்டு, சரியா, இந்த 2 மாதிரியும் பாத்தீங்களா இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னா, இதுல பிஜிஎல்பி ஊடகத்தை ஆட் பண்ணும். பிஜிஎல்பி ஊடகத்தை, பிஜிஎல்பி ஊடகம். நீங்க கேட்கலாம், ஏன் சார் பிஜிஎல்பி ஊடகத்தை ஆட் பண்றீங்க? பிஜிஎல்பி ஊடகத்தை ஆட் பண்றதுக்கான காரணம் என்னன்னாமா, அனுமான சோதனையில உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கலாம் என்ன தானே அர்த்தம்? அங்க ஷுவரா பாக்டீரியா இருக்கு, ஆனா கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கலாம் என்ன தானே அர்த்தம்? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஊடகத்துல கொலிஃபார்ம்ஸ் தவிர்ந்த, விளங்குதா, கொலிஃபார்ம்ஸ் தவிர்ந்த ஏனைய லெக்டோஸ் நொதிக்க செய்யும் பாக்டீரியாக்கள், எப்படி ஏனைய லெக்டோஸ் நொதிக்க செய்யும் பாக்டீரியாக்களோட வளர்ச்சி என்ன செய்யணும் நாங்க? பாக்டீரியாக்களோட வளர்ச்சி என்ன செய்யணும் நாங்க? தடுக்கணும். ஏன் தடுக்கணும் தெரியுமா? அப்படி கொலிஃபார்ம் தவிர்ந்த ஏனைய லெக்டோஸ் நொதிக்க செய்யும் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுத்தாதான் எனக்கு அதுல கொலிஃபார்ம் இருக்கா இல்லையான்னு தெரியும். புரியுதாமா? அந்த மாதிரி நான் சொன்னேன் முன்னோடி சோதனையில எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்த மாதிரி இருக்கு தெரியுமாமா? அந்த மாதிரியில எனக்கு கொலிஃபார்ம்ஸ் தவிர்ந்த ஏனைய லெக்டோஸ் நொதிக்க செய்யற பாக்டீரியா எல்லாத்தின் வளர்ச்சியும் தடுத்தாதான் அதுல கொலிஃபார்ம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். அப்ப இந்த பிஜிஎல்பி ஊடகம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணித்தியாலம் நாங்க சாதாரணமா வச்சிருந்தமா இருந்தா, இதுல எந்த அமைப்புல, ஏலையா பிலையா, எந்த அமைப்புல திருப்பியும் வாயு விளைவுகள் தோன்றுது, திருப்பியும் வாயு விளைவுகள் தோன்றுச்சுன்னா அதுல ஷுவரா என்ன சொல்லலாம்? அதுல என்ன பாக்டீரியா இருக்குன்னு ஷுவரா சொல்லலாம்? கொலிஃபார்ம் பாக்டீரியா கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கின்றது. எஸ், கொலிஃபார்ம் பாக்டீரியா உண்டு என என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? உறுதிப்படுத்தலாம். வெரி குட், உறுதிப்படுத்தலாம். வெரி குட், உறுதிப்படுத்தலாம். உறுதிப்படுத்தலாம். அப்படி நாங்க உறுதிப்படுத்தும் சோதனை செஞ்ச டைம்ல ஏலையோ பிலையோ வாயு விளைவு தோன்றல, சுத்தமா 2லயுமே தோன்றலன்னா அதுல என்ன அர்த்தம்? கொலிஃபார்ம் பாக்டீரியா இல்ல. இல்ல. இல்லைன்னு அர்த்தம். ஓகே,
சரி, இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை இல்ல, ரெண்டுலயுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? முடிவுக்குரிய சோதனை செய்வோமா? இல்ல. இல்ல, செய்ய இல்ல சார். மாட்டோம். அப்ப கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்குன்னு உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி திருப்பி முடிவுக்குரிய சோதனையில கொண்டு வந்து, முடிவுக்குரிய சோதனையில சிம்பிளா ஒரு விஷயம் செய்வோம்மா, என்ன தெரியுமா? ஒளி நுணுக்கு காட்டி மூலமாக 100 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்து பரிசோதிப்போம். 100 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில உள்ள நீரை எடுத்து பரிசோதிப்போம். பரிசோதிக்கும் போது 4 அல்லது 4 விட அதிகமாக, எப்படி 4 அல்லது 4 விட அதிகமாக கொலிஃபார்ம் பாக்டீரியா காணப்பட்டால், எப்படி 4 அல்லது 4 விட அதிகமாக கொலிஃபார்ம் பாக்டீரியா காணப்பட்டால் அந்நீர் பயன்படுத்துவதற்கு அந்நீர் பயன்படுத்துவதற்கு என்ன அற்றது? பொருத்தமற்றது. எஸ், பொருத்தமற்றது, உகப்பற்றது. 4 விட குறைவா இருந்தா மட்டும்தான் அது பயன்படுத்துவதற்கு உகந்தது. இப்ப சொல்லு, பயன்படுத்துவதற்கு உகப்பற்றதுன்னு சொன்னதானே, எதனால் அது மாசடைஞ்சிருக்குன்னு அர்த்தம்? ஷுவரா எதனால் மாசடைஞ்சிருக்குன்னு அர்த்தம்? அது அந்த நீர் கழிவு மாசடை. மலக்கழிவுகளால் மாசடைந்துள்ளதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயமா. இதுதான் கொலிஃபார்ம் பரிசோதனை. புரிஞ்சாடிமா? புரிஞ்சா கொலிஃபார்ம் பரிசோதனை? ஓம் சார். எஸ். அப்ப கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க முடியும். சரியா? ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, கொலிஃபார்ம் பரிசோதனை இது. சார் சொல்லுங்கடாமா. சார் அனுமான சோதனையில மெக்கானிக்கி ப்ரோத் கரைசல் பயன்படுத்துறியா? வெரி குட். மெக்கானிக்கி ப்ரோத் கரைசல்னு ஒன்று இருக்கு. நான் சொன்னேன் தானே உனக்கு, கொலிஃபார்ம் பரிசோதனையுமா 2 விதமா செய்வாங்கன்னு சொல்லி. ஒன்று எம்பிஎன் டெஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் செஞ்சது எம்பிஎன் டெஸ்ட், மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் கண்டுபிடிக்கிற டெஸ்ட் தான் இப்போ நான் செஞ்சது. இன்னொரு டெஸ்ட் இருக்குமா, அதுதான் உங்களோட ப்ராக்டிக்கலுக்கு வருது. மெக்கானிக்கி ப்ரோத் கரைசல்னு ஒன்று இருக்கு. ஓகேயா? நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த லெக்டோஸ் வளர்ப்புடகம், அதுக்கு பதிலாக நாங்கள் மெக்கானிக்கி ப்ரோத் கரைசல்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். விளங்குதா? என்ன கரைசல்? மெக்கானிக்கி ப்ரோத் கரைசல். மெக்கானிக்கி ப்ரோத் கரைசல்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதுதான் எங்களோட ப்ராக்டிக்கல்ல உள்ளது. விளங்குதா? எங்களோட பிஎஸ்டி ப்ராக்டிக்கல் உள்ள மெத்தட் இதுதான். ஆனால் தியரியில் நாங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணோம், படிக்கிறோம். ப்ராக்டிக்கல் படிக்கும் போது தான் அந்த மெக்கானிக்கி ப்ரோத் கரைசலை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லி நாங்கள் படிப்போம். இதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா, கேள்விகள் வரும்போது இதை விளங்கப்படுத்துறேன். மெக்கானிக்கி ப்ரோத் கரைசலை வச்சு எப்படி செய்யறதுன்னு விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே தானே? கிளியர் தானே? ஓம் சார். சரி, இப்போ நாங்கள் அந்த இமேஜை பார்ப்போம். இப்போ சொல்லு எனக்கு, இந்த இமேஜில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு சொன்னீங்கன்னா சரி. இப்போ சொல்லு, இதில் எது பாசிட்டிவ்? மஞ்சள் கலரா ரெட் கலர் உள்ளதா? மஞ்சள் கலர். இதுதான் பாசிட்டிவ் டெஸ்ட். இங்க பாரு, பாசிட்டிவ்னு காட்டியிருக்கான் பாரு. அப்ப எங்களுக்கு என்ன நடக்குது? எங்கட ஊடகம் என்ன கலரா மாற்றம் அடையுது? பொன்மஞ்சள். வெரி குட். ஓகே, இதுதான் இந்த விஷயம். இப்ப சொல்லு, இந்த பிஜிஎல்பி ஊடகத்துல பாரு. இப்ப சொல்லு, இதுல நான் ஏ பி சி, இதுல எது கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்குன்னு உறுதிப்படுத்தப்படுது? சொல்லு பாப்போம். சி. வெரி குட். ஏன் சில? ஏன்னா இங்க பாரு, சில என்ன தோண்டி இருக்கு இந்த இடத்துல? பபிள் தோண்டி இருக்கு. வெரி குட், குட். இப்படிதான் செய்வோம். இலங்குதா? இந்த மாதிரி தான் செய்யறது. இங்க பாரு, இங்க பாரு, டெம்பரேச்சர் கொடுத்துருக்கா என்னது? இன்குபேட்டின் 37°C 24 மணித்தேலம் கொடுத்துருக்கு. நாங்க 48 மணித்தேலம் செய்யறது. சரிதானே? ஓகே, வெரி குட். சரி, அப்ப விளங்குதா அப்ப இந்த இடத்துல எப்படி செய்யறாங்கன்றது? ஓகே, இதுதான் இந்த கொடுத்துருக்கு பாரு, நான் சொன்னது பாரு. இங்க பாரு, நான் சொன்னது எல்லாமே இல்ல கொடுத்துருக்கான் பாரு. Water is added to the test tubes containing laurel tryptose. இதுதான் வளர்ப்பு லாக்டோஸ் வளர்ப்புடகம். டரம் டியூப். ஓகேயா? ஃபார் கேஸ் கலெக்ஷன். ஃபார் கேஸ் கலெக்ஷன் என்னது? வாயு விளைவுகள் உருவாகிறதுக்கு. வாயு விளைவுகள் எதுல தோன்றுதோ சரி, அதை தான் நாங்கள் கேஸ் கலெக்ஷன் சொல்லுவோம். ஓகே, அதுக்காக நாங்கள் 35°C 24 to 48 மணித்தியாலங்கள் செய்யும் போது எதுல கேஸ் பபிள்ஸ் உருவாகுதோ அதுதான் பாசிட்டிவ் டெஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது கன்ஃபார்ம் டெஸ்ட். கன்ஃபார்ம் டெஸ்ட் என்ன கொடுத்துருக்கு பாரு இந்த இடத்துல. பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த பிரில்லியன்ட் கிரீன் லாக்டோஸ் பைல் ப்ரோத் பிஜிஎல்பி ஊடகத்துல 48 மணித்தியாலம் கொடுத்துருக்கு. ஓகேயா? அந்த 48 மணித்தியாலம் வைக்கும் போது கேஸ் ப்ரொடக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கொலிஃபார்ம் பிரசன்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னது கொலிஃபார்ம் பிரசன்ஸ்னா? இருக்குன்னு உறுதிப்படுத்தப்படும்.
அடுத்து என்யூமரேஷன் டெஸ்ட். என்யூமரேஷன் டெஸ்ட்ல தான் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டியூப்ஸ் எடுத்து அதை என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணுவீங்க. விளங்குதா? எஸ்டிமேட் பண்ற மெத்தட் இருக்கு. அதுக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க, இங்க பாருங்க மெக்கோன்கி ப்ரோத் கரைசல்னு வருது பாருங்க இங்க. இதுல ரெண்டு இருக்கு மெக்கோன்கி ப்ரோத் கரைசல்ல, சிங்கிள் ஸ்ட்ரென்த் டபுள் ஸ்ட்ரென்த்னு இருக்கு. நான் சொல்லி தரேன் அதை. ஓகே, அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோ. மெக்கோன்கி ப்ரோத் கரைசல்ல ரெண்டு இருக்கு, டபுள் ஸ்ட்ரென்த்னு ஒன்னு இருக்கு, அதே மாதிரி சிங்கிள் ஸ்ட்ரென்த்னு ஒன்னு இருக்கு. விளங்குதா? சரிதானே? இதுல பாத்தியா இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, நான் உனக்கு சொல்லி தருவேன் இதுல எப்படி செய்யறதுன்றது சொல்லி தருவேன். ஓகே, சரி. ஸோ இதா இருக்கு, இதுதான் அந்த மெத்தட்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க இதுல. ஓகே, சரி. ஸோ இதை பத்தி நாங்க அப்புறம் பார்ப்போம்மா. ஓகே, அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதை இப்பக்குள்ள நாங்க படிச்சதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தியரியில படிச்சது. கிளியர் தானேம்மா? தியரியில் படிச்சது ஓகே தானே? கிளியர் தானே? ஓ சார். ஓகே, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே ஓகே, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, பாய்.